தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. விக்ரமாதித்தன் கதை அத்தியாயம் 1. போஜராஜனும் சிம்மாசனமும். போஜராஜன் தருமாபுரி என்ற நகரத்தை நீதிநெறி வழுவாமல் ஆட்சி புரிந்து வந்தான். மக்கள் அவனுடைய ஆட்சியை புகழ்ந்தனர். ஒரு சமயம் அரசன், அமைச்சன் நீதிவாக்கியன் மற்றும் பரிவாரங்கள் சூழ வேட்டைக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியில் களைப்பாறுவதற்காக ஓர் இடத்தில் எல்லோரும் தங்கினார்கள். அங்கே அருகில் இருந்த கம்பங்கொல்லையை சரவணப்பட்டன் என்பவன் பரணமைத்து காவல் புரிந்து வந்தான். அவன் பரண் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து, இங்கே உள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் நீங்கள் பறித்து சாப்பிடுங்கள் என்று உபசரித்தான். அவர்கள் அதை கேட்டதும் மகிழ்வுற்று வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பரண் மீது இருந்து கீழே இறங்கி வந்த சரவணப்பட்டன் வேட்டைக்காரர்களை பார்த்து, இது என்ன அக்கிரமம்? இப்படியா பயிர்களை அழிப்பது? இதை கேட்க ஆள் இல்லையா என்று கூச்சல் போட்டான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போஜராஜன் அமைச்சரை பார்த்து, அவன் பரண் மீது இருந்த பொழுது அவனாகவே எல்லோரையும் அழைத்து சாப்பிடும்படி சொன்னான். கீழே இறங்கி வந்ததும் அக்கிரமம் என்று அலறுகிறானே, இது என்ன வேடிக்கை என்றான். அமைச்சர் வியப்படைந்து, அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவன் பரண் மீது இருந்த போது பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசுவதற்கும் வேறுபாடு உள்ளது. ஒருவேளை அந்த பரண் மீது ஏதேனும் இருக்கக்கூடும். அதனை சோதனை செய்தால் உண்மை தெரிய வரும் என்றான். போஜராஜன் உடனே சரவணப்பட்டனை அழைத்து, எமது ஆட்கள் உன்னுடைய கம்பங்கொல்லையில் உள்ள பயிர்களை எல்லாம் அழித்து விட்டதாக கூக்குரலிட்டாய் அல்லவா? அதற்காக வேறு கொள்ளையும் வேண்டிய பொருளும் தருகிறேன். இந்த கொள்ளையை எங்களுக்கு கொடுத்துவிட உனக்கு சம்மதமா என்று கேட்டான். அரசனே கேட்கும்போது மறுக்க முடியாமல் சரவணப்பட்டன் அதை கொடுக்க சம்மதித்தான். பிறகு கம்பங்கொல்லையை போஜராஜன் அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டான். சரவணப்பட்டனுக்கு வேறு கொள்ளையும் பொருளும் தரப்பட்டது. பரணமைக்கப்பட்டிருந்த நிலத்தின் கீழே ஆழமாக தோண்டுமாறு உத்தரவிட்டான் அரசன். சிறிது அளவு தோண்டியவுடனே ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தால் செய்யப்பெற்று நவரத்தனங்கள் இழைக்கப்பட்டு கண்கள் கூசும்படியான ஒளியுடன் திகழ்ந்தது. அதன் பீடத்தை அடைவதற்கு 32 படிக்கட்டுகள் அதில் இருந்தன. ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பதுமையாக 32 பதுமைகள் இருந்தன. அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. மேற்படி புதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடு பத்திரமாக தருமாபுரி அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டான் அரசன். பின்னர் அதை சுத்தப்படுத்தி சபா மண்டபத்தில் வைக்கும்படி செய்து அரச குருவை அழைத்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு ஒரு நல்ல நாளை கூறும்படி கேட்டான். குறிப்பிட்ட நல்ல நாளில் அமைச்சர் பிரதானியர் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க சிம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை எடுத்து வைத்தான். அப்பொழுது படிக்கட்டுகளில் அமைந்திருந்த 32 பதுமைகளும் கைகுட்டிச் சிரித்தன. சபா மண்டபத்தில் கூடியிருந்தோர் அனைவரும் அரசன் உட்பட வியப்புற்று அசையாமல் இருந்தனர். அரசன் அடுத்த படிகளில் கால் வைக்காமல் பதுமைகளை பார்த்து, அழகுமிக்க பதுமைகளே, நான் சிம்மாசனத்தில் ஏறப்போகும்போது நீங்கள் கைகொட்டி சிரிக்கும் காரணம் என்ன என்று கேட்டான். உடனே முதல் படியில் இருந்த வினோத ரஞ்சித பதுமை போஜராஜனை பார்த்து, மன்னனே, இந்த சிம்மாசனமானது விக்ரமாதித்த மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்தது. இதில் நீங்கள் அமர எண்ணுகிறீர்களே என்றுதான் சிரித்தோம் என்றது. விக்ரமாதித்தன் தன்னுடைய திறமை மிக்க நிர்வாகத்தாலும் சிறந்த குணத்தாலும் 56 நாட்டு அரசர்களும் வணங்கி கப்பம் கட்டி வர இந்த சிம்மாசனத்திலிருந்து 2000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார். அத்தகைய அறிவாற்றல்களில் 1000ல் 1 பங்கேனும் உம்மிடம் இருந்தால்தான் இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர இயலும். இல்லையானால் உமக்கு அதனால் மிகுந்த தொல்லையே உண்டாகும் என்றது. விக்ரமாதித்த மன்னனை பற்றி நீ புகழ்ந்து கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை பற்றி முழு வரலாற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும். அதனால் நான் பயனடைவேன் என்றான் போஜராஜன். இந்த சிம்மாசனத்தில் உள்ள நாங்கள் 32 பதுமைகளும் ஒரு நாளைக்கு ஒருவராக வரிசையாக அந்த வரலாற்றை கூறுவோம். நீங்கள் தினமும் ஒவ்வொரு படியாக ஏறும் பொழுது ஒவ்வொரு பதுமையும் விக்ரமாதித்த மன்னனுடைய வீரதீரச் செயல்களை சொல்லும். நீங்கள் ஒவ்வொரு படியிலும் நின்று அந்த வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் உங்களுக்கும் அத்தகைய ஆற்றல்கள் சிறிதளவேனும் இருக்குமானால் அடுத்த படியில் ஏறிச் செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லாமல் படியேறுவதற்கு முயன்றால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாக நேரிடும் என்று பதுமை எச்சரித்தது. பதுமையின் எச்சரிக்கையை போஜராஜன் கவனமாக கேட்டுக்கொண்டு, அப்படியே ஆகட்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் விவரமாக சொல்லுங்கள் என்று சொன்னான். முதல் பதுமையான கோமலவல்லி பதுமை சொன்ன கதை.
எங்கள் விக்ரமாதித்தன் ஆட்சி செய்த உஜ்ஜயினி மாகாளிபுரத்தில் வேதகோவிந்தன் என்ற பிராமணன் ஒருவன் இருந்தான். அவன் பல காலம் தவம் செய்து ஒரு மகனை பெற்றான். மகனுக்கு 7 வயது நிரம்பியது. வேதகோவிந்தன் மகனை அழைத்து கொண்டு கடலில் குளித்து வரச் சென்றான். கடலில் நீராடிக் கொண்டிருக்கையில் சுறாமீன் ஒன்று சிறுவனை விழுங்கிவிட்டது. மகனை பறிகொடுத்த வேதகோவிந்தன் சொல்லுனா துக்கம் அடைந்த மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு கதறினான். நல்ல அரசு ஆட்சியில் இருக்கும்போது 100 வயதுக்குள் எவரும் இறப்பதில்லை. தவம் இருந்து பெற்ற என் மகன் இப்படி அற்ப ஆயுளில் மரணமடைந்ததற்கு விக்ரமாதித்தனுடைய ஆட்சியே காரணம். ஆகையால் அரசு சபைக்கு போய் என்னுடைய உயிரையும் விட்டுவிடுகிறேன் என்று கூறியவாறு அரண்மனைக்கு சென்றான் வேதகோவிந்தன். ஒரு கல்லை எடுத்து தன் மண்டையில் அடித்துக் கொண்டான். இரத்தம் பெருகியது. ஆராய்ச்சி மணியை அடித்தான். அந்த மணி ஒளி காதில் விழுந்ததும் விக்ரமாதித்தன் திடுக்கிட்டான். உடனே பட்டியை அழைத்து, நம்முடைய ஆட்சியில் இதுவரை ஆராய்ச்சி மணியின் ஒளி நம் காதில் கேட்டது இல்லையே, இப்பொழுது அது ஒழிப்பதால் யாருக்கு என்ன குறையோ தெரியவில்லையே, நீ போய் அறிந்து வா என்று அனுப்பி வைத்தான். ஆராய்ச்சி மணியை அடித்துக் கொண்டிருந்த பிராமணனை பட்டி வந்து பார்த்து, எதற்காக மணியை அடிக்கிறாய், உனக்கு என்ன குறை, நீ யார் என்று கேட்டான். என் பெயர் வேதகோவிந்தன். நான் தவம் இருந்து பெற்ற என்னுடைய ஒரே மகன் 7 வயது உடையவனை சுறாமீன் விழுங்கிவிட்டது. நல்ல ஆட்சி நடைபெறுகையில் எவரும் 100 வயதுக்குள் இறப்பது இல்லை என்று அறநூல் கூறுகிறது. என்னுடைய மகனின் இளமை மரணத்திற்கு உங்களுடைய ஆட்சியில் நீதி தவறியதே காரணமாகும். ஆகையால் நீதி தவறிய இந்த ஆட்சியில் நானும் இருக்க விரும்பவில்லை என்று கூறிக்கொண்டே தன் தொண்டையை நெரித்து கொள்ள முற்பட்டான். பிராமணனின் தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தி, பிராமணரே, அவசரப்பட வேண்டாம், உன் மகனுடைய உயிரை மீட்டுத் தருகிறோம் என்று பட்டி ஆறுதல் கூறி அவனை விக்ரமாதித்தனிடம் அழைத்துச் சென்று விவரத்தை கூறினான். பிராமணன் கூறியதை கேட்ட விக்ரமாதித்தன் உடனே காளி கோவிலுக்கு சென்று வணங்கி பிராமணன் குறையை தீர்க்கும்படி வேண்டினான். அப்போது அங்கு காளி தோன்றி எலுமிச்சம்பழமும் விபூதியும் அவனிடம் கொடுத்து மறைந்தாள். விக்ரமாதித்தன் காளி கோவிலிலிருந்து நேராக அரண்மனைக்கு வந்தான். அவனுடைய நாட்டில் அவனது 6 மாத ஆட்சியானது அன்றுடன் முடிகிறது. அடுத்து காட்டுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் பட்டியிடம் முத்திரை மோதிரத்தை கொடுத்துவிட்டு பிராமணனை கூட்டிக் கொண்டு வேதாளத்துடன் கடற்கரைக்கு சென்றான் விக்ரமாதித்தன். கடலில் நீ குளித்த இடத்தை காட்டு என்று பிராமணனை கேட்டான் விக்ரமாதித்தன். அவனும் அந்த இடத்தை காட்டினான். அவனிடம், நீ இனி கவலையுற வேண்டாம், 6 மாதங்களுக்குள் உன் மகனை கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பிக்கிறேன், நீ வருந்தாமல் வீட்டுக்கு போ என்று கூறி பிராமணனை அனுப்பி வைத்தான். விக்ரமாதித்தன் தன்னுடைய மந்திர கம்பளத்தை எடுத்து கடலில் விசிறி எறிந்தான். தெப்பம் போல அது மிதந்தது. அதில் ஏறி அமர்ந்து கொண்டு கடலை கலக்கினான். அப்பொழுது சுறாமீன் ஒன்று வேகமாக பாய்ந்து வந்தது. அதை வாளால் வெட்டிவிடலாமா என்று விக்ரமாதித்தன் யோசித்துக் கொண்டிருக்கையில் அது அவனையே விழுங்கிவிட்டது. விக்ரமாதித்தன் மீன் வயிற்றினுள் சென்றதும் அது ஒரு பெரிய நகரமாக இருப்பதைக் கண்டான். அங்கே மாட மாளிகை, கூட கோபுரங்கள் நிறைந்து அகன்ற வீதிகள் பல இருப்பதை பார்த்து வியப்புற்று அந்த வீதியொன்றில் அவன் வேடிக்கை பார்த்து கொண்டே சென்றான். அங்கே பிராமணச் சிறுவன் ஒருவன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனிடம், தம்பி, நீ யார், உனக்கு எந்த ஊர் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். நான் உஜ்ஜயினி மாகாளிபுரத்தில் உள்ள பிராமணன் வேதகோவிந்தன் என்பவரின் மகன் என்று கூறினான் அந்த சிறுவன். தன்னுடைய மந்திர வாளை கொண்டு விக்ரமாதித்தன் மீன் வயிற்றை கிழித்தான். சிறுவனின் கையை பற்றியவாறே வெளியே வந்தான். கம்பளத்தை கடலில் விரித்தான். அதில் அரசனும் சிறுவனும் அமர்ந்தார்கள். கம்பளம் மிதந்து கொண்டே புட்கரம் என்னும் தீவை அடைந்தது. புட்கரத்தீவில் சம்புநாதன் என்னும் அரசன் சம்புநாதபுரம் என்னும் நகரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஏலக்கரம்பை என்ற பெயருடைய மகள் ஒருத்தி இருந்தாள். சம்புநாதன் ஒரு நாள் தன் மகளை பார்த்து, மகளே, நீ திருமணம் செய்து கொள்ளும் பருவத்தை அடைந்து விட்டாய். ஆகையால் நீ யாரை மணந்து கொள்ள விரும்புகிறாய் என்று கேட்டான். அதற்கு அவள், தந்தையே, யாரையும் நான் பார்க்காமல் எவ்வாறு கூறுவது? 56 நாட்டு அரசர்களுக்கும் சுயம்பர ஓலை அனுப்பி வரவழையுங்கள். அவர்களில் யாரை எனக்கு பிடிக்கிறதோ அவரை நான் மணந்து கொள்கிறேன் என்றாள் ஏலக்கரம்பை. எல்லா நாட்டு அரசர்களுக்கும் சுயம்பர செய்தியை அனுப்பினான் சம்புநாதன். குறிப்பிட்ட நாளில் அனைவரும் வந்து சேர்ந்தனர். திருவிழா கோலமாக நகரம் காட்சியளித்தது. அப்பொழுது எதிர்பாராமல் விக்ரமாதித்தன் அந்த நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். நகரத்தின் அலங்காரங்களையும் அரசர் முதலானோர் திரண்டு வந்து இருப்பதையும் கவனித்தான். அங்கே என்ன நிகழ்ச்சி என விசாரித்தான். அரசன் சம்புநாதன் மகள் ஏலக்கரம்பைக்கு சுயம்பரம் நிகழப்போவதை தெரிவித்தனர். அதை தெரிந்து கொண்ட விக்ரமாதித்தன் தானும் ராஜசபைக்கு போக விரும்பினான்.
கூட்டி வந்த சிறுவனை ஒரு பிராமணன் வீட்டில் ஒப்படைத்துவிட்டு வேதாளத்தின் உதவியால் விலை உயர்ந்த நவரத்தினங்களை வரவழைத்து தான் ஒரு ரத்தின வியாபாரி போல் உடை தரித்துக் கொண்டு முக்கியமான இடத்தில் கம்பளத்தை விரித்து நவரத்தினங்களை அதில் பரப்பினான். அவனை பார்த்தோர் அனைவரும் வெளியூரில் இருந்து வந்துள்ள ரத்தின வியாபாரி என்று எண்ணினார்கள். நகரம் முழுவதும் நவரத்தினங்களின் பெருமை பரவியது. சுயம்பரத்திற்கு வந்துள்ள அரசர்கள் அனைவரும் நவரத்தினங்களை வாங்கச் சென்றார்கள். ரத்தின வியாபாரியின் சாதுரியமான பேச்சில் ஒன்றி நெடுநேரம் அங்கேயே தங்கிவிட்டனர். சுயம்பரத்திற்கு வந்தவர்களான அரசர்கள் எவரையும் காணாததால் சம்புநாதன் ஏவலாளர்களை அனுப்பி அவர்களை தேடச் செய்தான். அவர்கள் அனைவரும் ரத்தின வியாபாரியை சூழ்ந்து உட்கார்ந்து இருப்பதாக தெரிந்தது. அவனும் ரத்தின வியாபாரியை காணச் சென்றான். ரத்தினங்களையும் ரத்தின வியாபாரியையும் கண்டு மகிழ்ந்து அரசர்களுடன் அரண்மனைக்கு வருமாறு அவனையும் அழைத்துச் சென்றான். அலங்காரத்தோடு கூடிய அழகான சுயம்பர மண்டபத்தில் அனைவரும் கூடியிருந்தார்கள். அரசகுமாரி ஏலக்கரம்பை மணமாலையை கையில் ஏந்தி தோழியர் சூழ அன்னம் போல அழகாக வந்தாள். வரிசையாக அமர்ந்திருந்த அரசர்களை பார்த்து கொண்டே நடந்தாள். அரசர்களிடையே ரத்தின வியாபாரி வேடத்தில் அமர்ந்து இருந்த விக்ரமாதித்தனின் அருகில் வந்து நின்றாள். அவனுடைய அழகில் மயங்கி தன் கையில் இருந்த மாலையை அவன் கழுத்தில் அணிவித்தாள். பிறகு தோழியருடன் அந்தப்புறத்திற்கு போய்விட்டாள். தன் மகள் அரசர்களில் எவரையும் தேர்ந்தெடுக்காமல் ஒரு ரத்தின வியாபாரிக்கு மாலையிட்டதைக் கண்டு சம்புநாதன் கவலையுற்றான். வருத்தம் தோய்ந்த முகத்தோடு அந்தப்புறம் சென்று மகளை கண்டு அரசர்களை புறக்கணித்து ரத்தின வியாபாரியை தேர்ந்தெடுத்தது ஏன் என்று அவளிடம் கேட்டான். ஏலக்கரம்பை தன் தந்தையின் வருத்தத்தை போக்க எண்ணி, தந்தையே, நான் தேர்ந்தெடுத்த மணமகன் சாதாரணமானவன் அல்ல என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறினாள். சம்புநாதன் ரத்தின வியாபாரியை அழைத்து வந்து மணமேடையில் உட்காரச் செய்து அவன் எதிரே திரைச்சீலை ஒன்றை தொங்கவிடச் செய்தான். திரைக்கு அப்பால் ஏலக்கரம்பை ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்து இருப்பதை கவனித்த விக்ரமாதித்தன் தன்னை பற்றி எதுவும் தெரியாததால் தான் அவள் அவ்வாறு உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டான். மற்றும் தன்னை பற்றிய விவரத்தை தானே கூறவும் அவன் விரும்பவில்லை. ஆகவே வேதாளத்தை திரைச்சீலையில் புகுந்து கொள்ளும்படி கூறினான். ஏ திரைச்சீலையே, உனக்கு அப்பால் உட்கார்ந்து இருக்கும் மணப்பெண் எனக்கு மாலையிட்டாள். ஆதலால் அவள் என் மனைவி. ஆனால் அவள் என்னுடன் பேசாமல் இருக்கிறாள். எனக்கோ தூக்கம் வரவில்லை. ஆகையால் நல்ல கதையாக ஒன்றை கூறுவாயாக, நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். திரைச்சீலை விக்ரமாதித்தனை பார்த்து, ஐயா, 4 புறத்திலும் என்னை இழுத்து கட்டி இருப்பதால் மூச்சு விடுவதற்கு கூட என்னால் இயலவில்லை. இந்த நிலையில் நான் எவ்வாறு கதை சொல்ல இயலும்? என் தொல்லையே எனக்கு பெரிதாக உள்ளதே என்றது. ஏலக்கரம்பை திரைச்சீலை பேசுவதை கேட்டு வியப்படைந்தாள். திரைச்சீலை நல்ல கதை சொல்லும் என்று கருதி அதை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டாள். திரைச்சீலை கீழே விழுந்தது. திரைச்சீலையே, உன் தொல்லையை கண்டு மனம் இறங்கி ராஜகுமாரி உன் கட்டுக்களை அவிழ்த்து விட்டாள் அல்லவா? இனிமேலாவது ஒரு நல்ல கதை சொல்லக்கூடாதா என்றான் விக்ரமாதித்தன். திரைச்சீலை கதை சொல்லத் தொடங்கியது. காந்தரூபனும் காந்தரூபியும் என்ற கதையை முதலில் சொன்னது. காந்தநாதன் என்ற அரசன் சந்திரபுரி என்னும் நகரத்தை ஆட்சி செலுத்தினான். அவனுக்கு 120 மனைவியர் இருந்தனர். மனைவியர் ஒருவருக்கு கூட பல ஆண்டுகள் வரை குழந்தையே பிறக்கவில்லை. குழந்தை பெற்றை கருதி அரசன் பல தவங்களை மேற்கொண்டான். அவனுடைய தவத்தின் பயனாக மூத்த மனைவிக்கு மட்டும் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தைக்கு காந்தரூபன் என்று பெயர் சூட்டினார். அவனுடைய 16 வயதில் சகல கலைகளையும் அவன் கற்றுத் தேர்ந்தான். காந்தரூபன் மனம் செய்து கொள்ளக்கூடிய பருவத்தை எய்தினான். அவனுடைய அழகுக்கும் திறமைக்கும் தகுந்த பெண் அந்த நாட்டிலே கிடைக்கவில்லை. அரசன் காந்தநாதன் அமைச்சர்களை அழைத்து இளவரசன் காந்தரூபனுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று தகுந்த பெண் பார்த்து வருமாறு கூறினான். காந்தரூபனின் ஓவியம் ஒன்றை வரைந்து எடுத்துக்கொண்டு அமைச்சன் புறப்பட்டான். அவன் பல நாடுகளை சுற்றி பார்த்தான். ஆனால் தகுந்த பெண் எங்குமே காணப்படவில்லை. அமைச்சன் அலைந்து தேடி மிகவும் சிரமப்பட்டு விட்டான். கடைசியாக தந்திபுரம் என்ற நகரத்தை அடைந்தான். அங்கே ஒரு பூஞ்சோலையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டான். இது இவ்வாறு இருக்கும் பொழுது மகேந்திரநாதன் என்ற அரசன் மகேந்திரபுரியை ஆட்சி செலுத்தினான். அவனுக்கு 21 மனைவியர் இருந்தனர். அவர்களுக்குள் ஒருத்திக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதற்கு காந்தரூபி என்று பெயரிட்டனர். காந்தரூபி வளர்ந்து மணப்பருவத்தை அடைந்து விட்டாள். அவளுக்கு தகுந்த மணமகன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அரசன் மகேந்திரநாதன் தன் அமைச்சனை அழைத்து அரசகுமாரிக்கு ஏற்ற மணமகனை தேடி வரும்படி கூறினான். காந்தரூபியின் ஓவியத்தை வரையச் செய்து அதை எடுத்துக்கொண்டு அமைச்சனும் புறப்பட்டு பல நாடுகளுக்கு சென்று அலைந்து தேடியும் தகுந்த மணமகன் கிடைக்காமல் மிகுந்த சிரமத்தோடு கடைசியாக தந்திபுரம் வந்து அதே பூஞ்சோலையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான்.
அமைச்சர்கள் இருவரும் சந்தித்தனர். தாங்கள் அலைந்து கொண்டிருக்கும் விவரத்தை பரிமாறிக்கொண்டனர். இருவரும் கொண்டு வந்திருந்த ஓவியங்களை வைத்து பார்த்தனர். இரண்டும் மிகவும் பொருத்தமாக இருந்தன. உடனே அமைச்சர்கள் இருவரும் உருவச்சித்திரங்களை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி எடுத்துக்கொண்டு தங்கள் அரசனிடம் காண்பிப்பதற்காக புறப்பட்டுச் சென்றனர். அமைச்சர்கள் அவரவர் அரசனிடம் உருவச்சித்திரத்தை காண்பித்தனர். அரசகுமாரனுக்கு ஏற்ற அரசகுமாரி, அரசகுமாரிக்கு ஏற்ற அரசகுமாரன் என்று இரண்டும் பொருத்தமாக அமைந்திருந்ததால் இரண்டு அரச குடும்பத்தினரும் சந்தித்து பேசி தீர்மானித்தனர். திருமணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது. அரசன் காந்தநாதன், அரசகுமாரன் மற்றும் பரிவாளங்கள் சூழ அனைவரும் மகேந்திரபுரிக்கு வந்து சேர்ந்தனர். குறிப்பிட்ட நல்ல நாளில் காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் திருமணம் மிகவும் சிறப்பாக நிகழ்ந்தது. காந்தநாதன் மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சந்திரபுரி நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். பல நாடுகளில் இருந்தும் பெருவாரியான மக்கள் சந்திரபுரிக்கு வந்து அழகுமிக்க மணமக்களை கண்டு களித்து சென்றனர். அதை கண்ட காந்தநாதன் மகனுக்கும் மகளுக்கும் கண்ணோறு உண்டாகும் என்று நினைத்தான். அதனால் அவர்கள் யார் கண்ணிலும் படாமல் இருக்கும்படி தனியாக 7 அடுக்கு மாளிகை ஒன்றை கட்டச் சொல்லி இருவரையும் அதில் வாழும்படி ஏற்பாடு செய்தான். 7 தெய்வ கன்னியர் ஒரு நாள் இரவு சந்திரபுரி பக்கமாக வந்தார்கள். அங்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள 7 அடுக்கு மாளிகையை பார்த்து வியப்படைந்து அதனுள் நுழைந்தனர். அங்கே காந்தரூபனும் காந்தரூபியும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். காந்தரூபனுடைய அழகு அவர்களை மயங்க வைத்தது. உடனே அவனை தூக்கிக் கொண்டு தேவலோகம் சென்று விட்டனர். இந்த செய்தி எதுவும் தெரியாமல் காந்தரூபி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். இத்துடன் கதையை நிறுத்திவிட்டது திரைச்சீலை. எனக்கு தெரிந்த கதை இவ்வளவுதான். இனிமேல் இந்த கதையின் முடிவு இங்குள்ள சரவிளக்குக்கு தெரியும் என்று கூறி சரவிளக்கினுள் வேதாளம் புகுந்து கொண்டது. சரவிளக்கை பார்த்து மீதி கதையையும் கூறும்படி கேட்டுக்கொண்டான் விக்ரமாதித்தன். சரவிளக்கு தனக்கு தெரிந்த கதையை சொல்லத் தொடங்கியது. சரவிளக்கு சொல்லிய கதை. காந்தரூபனை தெய்வ கன்னியர் தூக்கிச் சென்ற சிறிது நேரத்தில் காந்தரூபி கண் விழித்து பார்த்தாள். அருகில் படுத்திருந்த கணவன் காந்தரூபனை காணாமல் மாளிகை முழுவதும் தேடினாள். அவனை காணாமல் சோர்ந்து மயங்கி விழுந்து விட்டாள். நகர் முழுவதும் காந்தரூபனை காணாததும் காந்தரூபி மயக்கமுற்று விழுந்ததும் பரவியது. காந்தநாதன் காதுக்கு செய்தி எட்டியதும் அவன் விரைந்து வந்தான். நாலா பக்கங்களுக்கும் ஆட்களை அனுப்பி தேடும்படி சொன்னான். அவர்கள் போய் எங்கு தேடியும் காந்தரூபன் காணப்படவில்லை என்று திரும்பி வந்து சொன்னார்கள். 7 தெய்வ கன்னியரும் தினம் ஒருவராக காந்தரூபனிடம் பேசி உல்லாசமாக கழித்தனர். ஒரு நாள் அந்த கன்னியர் 7வரும் காந்தரூபியும் நம்மை போன்ற பெண்ணல்லவா, முறைப்படி காந்தரூபனை அவளிடம் ஒரு நாள் அனுப்பலாம் என்று தீர்மானித்தனர். அவர்கள் தீர்மானித்தபடி ஒவ்வொரு 8வது நாளும் காந்தரூபனை கொண்டு வந்து மாளிகையில் உள்ள மஞ்சத்தில் விட்டு காந்தரூபிக்கு மயக்கம் உண்டாகும்படி செய்து விடுவார்கள். காந்தரூபன் தன் மனைவியிடம் அன்று இரவை கழிப்பான். விடியும் முன் அவனை தூக்கிச் சென்று விடுவார்கள். இரவு நடந்தது எதுவும் காந்தரூபிக்கு தெரியாது. அவர்கள் சென்ற பிறகே மயக்கம் தெளிந்து எழுவாள் காந்தரூபி. நாட்கள் இவ்வாறு கழிந்தன. காந்தரூபி கர்ப்பம் அடைந்தாள். 3 மாதங்களுக்கு பிறகே அவள் கர்ப்பம் உண்டாகி இருப்பது அவளுக்கு காவலாக இருந்த தோழியருக்கு தெரியலாயிற்று. தோழிகள் வியப்புற்று காந்தரூபியிடம், அரசகுமாரியே, தங்கள் கணவர் இங்கே இல்லாத போது தாங்கள் கர்ப்பம் உண்டாகி இருக்கிறீர்களே, மற்றவர்களுக்கு தெரிந்தால் பழிச்சொல் ஏற்படுமே, இதற்கு என்ன செய்வது என்றார்கள். என் கணவனை தவிர வேறு எவரையும் மனம் எண்ணியதே இல்லை. நீங்கள் ஏன் வீணாக என் மீது சந்தேகப்படுகிறீர்கள்? நீங்கள் இங்கே காவல் இருக்கும் போது உங்களை அறியாமல் யார் இங்கு வர முடியும்? ஆனால் நான் கர்ப்பமாயிருப்பது எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்றாள் காந்தரூபி. தோழியர் காந்தரூபி கூறியதை நம்பவில்லை. ஆகையால் அங்கு யாராவது எவருக்கும் தெரியாமல் வருகிறார்களா என்று கண்காணிக்கத் தொடங்கினார்கள். மாளிகை முழுவதும் மணல் பரப்பி வைத்து அதில் வேற்று மனிதர்களின் அடிச்சுவடுகள் தென்படுகின்றனவா என்று கவனித்தனர். ஆனால் எவ்வளவு முயன்றும் யாரும் வந்து போனதாக ஒரு துப்பும் துளங்கவில்லை. வானவீதி வழியாக காந்தரூபனை தெய்வ கன்னியர் கொண்டு வந்து மஞ்சத்தில் படுக்க வைத்து மறுபடியும் அவ்வாறே தூக்கிச் செல்வதால் எவராலும் அதை கண்டுபிடிக்க இயலவில்லை. 8 மாத கர்ப்பமடைந்தாள் காந்தரூபி. இனியும் அரசனுக்கு தெரியாமல் மூடி மறைத்து வைத்தால் தங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று தோழிகள் அஞ்சி அரசனிடம் ஓடி விவரத்தை தெரிவித்தார்கள். அவர்கள் வந்து சொன்ன செய்தியை கேட்டதும் கதி கலங்கினான் காந்தநாதன். அரச குடும்பத்திற்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து விட்டதே என்று கவலையுற்று அமைச்சனை அழைத்து வரச் சொல்லி விவரத்தை கூறி இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டான் அரசன். அதற்கு அமைச்சன், அரசே, அரச குடும்ப பெண் எவரேனும் ஒழுக்கம் தவறி நடந்தால் அவளை நடு இரவில் தலையாரியிடம் ஒப்படைத்து காட்டில் கொண்டு போய் விட்டுவிடச் செய்ய வேண்டும் என்று மனுநீதி கூறுகிறது. ஆகையால் அவ்வாறே செய்துவிட வேண்டும் என்றான்.
அரசனின் கட்டளைப்படி காந்தரூபியை அன்று நடு இரவில் தலையாரி கொண்டு போய் காட்டில் விட்டுவிட்டான். காட்டில் கொண்டு போய் விடப்பட்ட காந்தரூபி அள்ளும் அவதியும் பட்டு அலைந்தாள். பொழுது விடிந்ததும் பயங்கரமான காட்டுப்பாதையில் சென்றாள். அந்த பாதை அவளை சந்திரபுரி சுடுகாட்டில் கொண்டு போய் சேர்த்தது. சுடுகாட்டில் அப்பொழுது எரிந்து கொண்டிருந்த ஒரு பிணத்தின் அருகில் ஒருத்தி தலைவிரிகோலமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் அந்த நகரத்தில் இருக்கும் சவுந்தரவள்ளி என்னும் விலைமகள். அவளுடைய ஒரே மகளான சித்திரவள்ளி பிரசவ வேதனையால் இறந்து விட்டாள். அவளுடைய பிணத்திற்கு தீமூட்டி விட்டு சவுந்தரவள்ளி அழுது கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் அவள் ஒரு பிசாசு என்று எண்ணினாள் காந்தரூபி. அது தன்னை பிடித்து விழுங்கும் முன் அங்கே எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் விழுந்து உயிரை விட்டுவிடலாம் என்று எண்ணி நெருப்பில் விழப்போனாள். அவளை தடுத்து அவளுடைய கைகளை பற்றி இழுத்து கொண்டு விலக்கிச் சென்றாள் சவுந்தரவள்ளி. அவளை பார்த்து, உன்னை பார்த்தால் அரசகுமாரி போல் தோன்றுகிறது, நிறை கர்ப்பிணியாகவும் காணப்படுகிறாய், நீ ஏன் இங்கே வந்து நெருப்பில் விழப்போகிறாய் என்று கேட்டாள் சவுந்தரவள்ளி. என்னை தடுக்காதே, என் தலைவிதி, நான் நெருப்பில் விழுந்து சாவதே நல்லது என்றாள் காந்தரூபி. சவுந்தரவள்ளி காந்தரூபிக்கு ஆறுதல் சொல்லி, என்னுடைய ஒரே மகள் பிரசவ வேதனையால் இறந்து விட்டாள், நீ என்னுடன் வந்தால் என் மகளைப் போல உன்னை வைத்து காப்பாற்றுவேன் என்று கூறி அவளை வற்புறுத்தி கூப்பிட்டாள். காந்தரூபியும் அதற்கு சம்மதித்து அவளோடு சென்றாள். சவுந்தரவள்ளி வீட்டில் காந்தரூபி தங்கியிருந்தாள். சில நாட்களில் அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. ஒரு மருத்துவச்சியை அழைத்து வந்து அவளுக்கு பிரசவம் பார்க்கச் சொன்னாள் சவுந்தரவள்ளி. மருத்துவச்சியிடம், காந்தரூபிக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அதை கொன்றுவிடு, பெண் குழந்தை பிறந்தால் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று ரகசியமாக கூறினாள் சவுந்தரவள்ளி. மருத்துவச்சியும் அவ்வாறே செய்ய சம்மதித்தாள். காந்தரூபிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவள் கண்களை கட்டிவிட்டு அந்த குழந்தையை ஒரு துணியில் சுற்றி மறைத்து வைத்துவிட்டு மரப்பாச்சி ஒன்றை கொண்டு வந்து காந்தரூபியின் அருகில் கிடத்தி அவளுடைய கண்கட்டை அவிழ்த்துவிட்டு அருகில் கிடந்த மரப்பாச்சியை காட்டி அதுவே அவள் பெற்ற பிள்ளை என்று காட்டினாள் மருத்துவச்சி. காந்தரூபியோ மரப்பாச்சியை பெற்ற அவமானத்தால் எதுவுமே பேசவில்லை. பிறகு குழந்தையை கொண்டு போய் கொன்றுவிட்டு வருமாறு மருத்துவச்சியிடம் கூறினாள் சவுந்தரவள்ளி. மருத்துவச்சி அக்குழந்தையை எடுத்து கொண்டு போய் அதை கொல்ல மனமில்லாமல் காட்டின் மத்தியில் இருந்த 5 தலை நாகப்புற்றின் அருகில் வைத்துவிட்டு வந்துவிட்டாள். தனக்கு அவ்வளவுதான் தெரியும் என்று கூறி கதையை நிறுத்திவிட்டது சரவிளக்கு. இவ்வளவு திடீரென்று பாதிக்கதையில் நிறுத்திவிட்டாயே, பாம்பு புற்றில் வைக்கப்பட்ட குழந்தையின் நிலை என்ன, அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றான் விக்ரமாதித்தன். சரவிளக்கில் புகுந்து கதை சொல்லிய வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, இந்த கதையின் மீதி அரசகுமாரி சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணைக்குத்தான் தெரியும், அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி தலையணைக்குள் புகுந்து கொண்டது வேதாளம். தலையணையை பார்த்து கதை சொல்லும்படி கேட்டான் விக்ரமாதித்தன். தலையணை, என்னை பார்த்து கதை சொல்லும்படி கேட்கிறீர்களே, என் தொல்லை உங்களுக்கு தெரியவில்லையா? நான் மூச்சு விடக்கூட இயலாதபடி என்னை போட்டு இறுக்கி தைத்து வைத்திருக்கிறார்கள். தவிரவும் அரசகுமாரி வேறு என் மீது சாய்ந்து கொண்டிருப்பதால் என் உயிரே போய்விடும் போல இருக்கிறது என்றது. தலையணை கூறியதை கேட்ட அரசகுமாரி அதை எடுத்து அறையின் மத்தியில் எறிந்தாள். அதை பார்த்த விக்ரமாதித்தன், இப்பொழுது உன் தொல்லை குறைந்து விட்டது அல்லவா, இனிமேலாவது மீதி கதையை சொல் என்றான். உடனே தலையணை கதை சொல்லத் தொடங்கியது. தலையணை சொல்லிய கதை. பாம்பு புற்றின் அருகில் வைக்கப்பட்ட குழந்தை அழுதது. அழுகுரலை கேட்ட 5 தலை நாகம் வெளியே வந்து பார்த்தது. அந்த குழந்தை யாருடையது என்பதை தன்னுடைய ஞான பார்வையால் தெரிந்து கொண்டது. அக்குழந்தையின் தந்தை காந்தரூபனின் முன்னோர்கள் 21 தலைமுறையாக அந்த பாம்பு புற்றுக்கு பாலூற்றி வணங்கி வந்தார்கள். ஆகையால் அவர்களுடைய வாரிசான அக்குழந்தைக்கு எந்தவித கெடுதலும் நேராமல் தன்னுடைய படத்தில் ஏந்தி கொண்டு போய் அருகில் இருந்த காளி கோவிலின் சன்னதியின் முன் வைத்துவிட்டு திரும்பியது நாகம். தினசரி காளி கோவிலுக்கு காலையில் காந்தநாதன் வந்து வணங்குவது வழக்கம். எப்பொழுதும் போல் அன்று காலையில் வந்து காந்தநாதன் வணங்கும் போது குழந்தையின் அழுகுரல் கேட்டது. சந்நிதியில் கிடந்த குழந்தையை பார்க்கும்போது 32 லட்சணங்களும் பொருந்தியிருந்தது. அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து கொண்டு போய் தன் பட்டத்து ராணியிடம் கொடுத்தான். மதனசிம்மன் என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி அரசகுமாரன் போலவே சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். மதனசிம்மன் வாலிப பருவத்தை அடைந்தான். அவனை காட்டிலும் அழகானவன் எங்குமே இல்லை என்று கூறும்படியாக அவ்வளவு வனப்புடன் விளங்கினான் அவன். மதனசிம்மன் யானை மீது அமர்ந்து ஒரு நாள் நகரை சுற்றி பார்த்து கொண்டே வந்தான். அப்பொழுது சவுந்தரவள்ளி வீட்டின் அருகே யானை ஊர்வலம் வந்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் இருந்த காந்தரூபி வெளியே வந்து பார்த்தாள். யானை மீது வீற்றிருந்த மதனசிம்மன் தன் கணவன் காந்தரூபனை ஒத்து இருந்ததால் அவனை கூர்ந்து பார்க்கலானாள். அப்பொழுது மதனசிம்மன் அவளை உற்று பார்த்தான். தன்னை அவன் பார்ப்பதை கவனித்த காந்தரூபி உடனே வீட்டுக்குள் சென்று விட்டாள்.
மதனசிம்மன் அவள் அழகில் மயங்கி தவித்தான். அவ்வீட்டை அடையாளம் பார்த்து கொண்டு அரண்மனையை அடைந்தான். மதனசிம்மன் அன்று இரவு தன்னுடைய நெருங்கிய தோழன் ஒருவனை அழைத்து அவனிடம் 1000 பொன் கொடுத்து சவுந்தரவல்லி வீட்டுக்கு அனுப்பி அவன் வீட்டில் உள்ள அழகியுடன் அன்று இரவை உல்லாசமாக கழிக்க விரும்புவதாக அவளிடம் தெரிவித்துவிட்டு வரச் சொன்னான். சவுந்தரவல்லியும் 1000 பொன்னை பெற்றுக்கொண்டு மதனசிம்மனை வரும்படி சொன்னாள். தோழன் வந்து சொன்னதும் மதனசிம்மன் இரவு சவுந்தரவல்லி வீட்டிற்கு சென்றான். சவுந்தரவல்லியின் வீட்டின் வாசலில் ஒரு காராம் பசுவும் அதன் கன்றுக்குட்டியும் கட்டப்பட்டு இருந்தன. இரவு நேரமாதலால் அவசரமாகச் சென்ற மதனசிம்மன் அந்த கன்றுக்குட்டியை தாண்டிச் சென்றான். மதனசிம்மன் தன்னை தாண்டிச் சென்றதை பார்த்த கன்றுக்குட்டி, அம்மா, இந்த அரசகுமாரன் என்னை தாண்டிப் போகிறான் என்று தன் தாயிடம் கூறியது. அதை கேட்ட அந்த தாய்ப்பசு, அவன் பெற்ற தாயை ஆசை நாயகி ஆக்கிக் கொள்ளப் போகிறான், ஆகையால் உன்னை தாண்டிச் செல்வதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்றது. மதனசிம்மனுக்கு சகல ஜீவராசிகளின் மொழிகளும் நன்கு தெரியும். ஆகவே பசுவும் கன்றும் பேசிக்கொண்ட சொற்கள் அவன் காதில் விழுந்தன. அவன் திகைப்படைந்தான். அவை கூறிய சொற்களை நினைத்து கொண்டே வீட்டினுள் சென்றான். மதனசிம்மனை சவுந்தரவல்லி மகிழ்வோடு வரவேற்று மஞ்சத்தில் உட்கார வைத்தாள். பிறகு காந்தரூபியிடம் சென்று அரசகுமாரன் வந்திருக்கும் செய்தியை கூறி அவனிடம் நடந்து கொள்ள வேண்டிய தொழில்முறைகளை விளக்கமாகச் சொன்னாள். அதுவரையில் அம்மாதிரி சொற்களையோ தொழில் முறைகளையோ கேட்டு அறியாத காந்தரூபி துடிதுடித்து போனாள். சவுந்தரவல்லி கூறிய வார்த்தைகள் அவளை ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. என்னென்னவோ நினைத்து மனம் புழுங்கி போனாள். அவளை யோசிக்க விடாமல் அவளுடைய கையை பற்றி இழுத்து கொண்டு போய் மதனசிம்மன் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தின் அருகில் விட்டுவிட்டு வெளியே வந்து கதவை சாத்திவிட்டாள் சவுந்தரவல்லி. கட்டிலை பிடித்தபடியே எதுவும் பேசாமல் காந்தரூபி நின்று கொண்டிருந்தாள். காராம்பசு சொன்னதை நினைத்தபடியே மதனசிம்மனும் அவளுடைய முகத்தை பார்த்தான். அப்பொழுது காந்தரூபி மார்பிலிருந்து பால் சுரந்து மதனசிம்மன் முகத்தில் பீச்சியது. உடனே அவன் திடுக்கிட்டு எழுந்து அரண்மனைக்கு போய்விட்டான். சவுந்தரவல்லி வீட்டில் பார்த்த பெண்ணின் வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் தான் சாப்பிடுவது இல்லை என்று தீர்மானித்து படுக்க அறைக்கு சென்று விட்டான். வழக்கமாக காந்தநாதனுடன் உட்கார்ந்து சாப்பிடும் மதனசிம்மன் மறுநாள் தன்னுடன் இருந்து சாப்பிட வராததைக் கண்டு அவனுடைய அறைக்கு சென்று பார்த்தான் காந்தநாதன். மதனசிம்மன் துயரத்தோடு படுத்து இருப்பதைக் கண்ட அரசன் பதறிப்போனான். என்ன செய்தி? உன் முகம் ஏன் வாடியிருக்கிறது என்று கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றியுள்ளது. அது தீரும் வரை நான் உணவை தொடவே மாட்டேன் என்றான் மதனசிம்மன். அது என்ன சந்தேகம் என்று கேட்டான் காந்தநாதன். இதுவரை நான் அரசகுமாரன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. உண்மையில் என்னுடைய வரலாற்றின் முழு விவரமும் இன்று மாலைக்குள் எனக்கு தெரியாவிட்டால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்றான் மதனசிம்மன். மதனசிம்மனின் கேள்வி காந்தநாதனை கலங்கச் செய்தது. அவனிடம் உண்மையை கூறாவிடில் அவன் உயிர் துறந்து விடுவான் என்று நினைத்து மதனசிம்மனிடம் தன் மகன் காந்தரூபன், மருமகள் காந்தரூபி ஆகியோரின் வரலாற்றை விவரமாக கூறினான். அதை கேட்ட மதனசிம்மன், இதனால் என்னுடைய சந்தேகம் தீர்ந்து விடவில்லை. இந்த நகரத்தில் உள்ள விளைமகள் சவுந்தரவல்லியையும் அவள் வீட்டில் இருக்கும் பெண்ணையும் வரவழைத்து விசாரித்தால்தான் முழு உண்மையும் விளங்கும் என்றான். காந்தநாதன் உடனே காவலர்களை அனுப்பி சவுந்தரவல்லியையும் அவள் வீட்டில் இருக்கும் பெண்ணையும் அழைத்து வருமாறு சொன்னான். அவர்கள் இருவரும் அரசன் முன் அழைத்து வரப்பட்டனர். அரசன் சவுந்தரவல்லியிடம், உன்னுடன் வந்திருக்கும் பெண் யார்? அவளுடைய வரலாறு என்ன என்று கேட்டான். சவுந்தரவல்லி சுடுகாட்டில் அவளை கண்டு தான் கூட்டி வந்தது முதல் அன்று நடந்தது வரை எல்லாவற்றையும் விவரமாக கூறினாள். அதன் பின் காந்தரூபி தன் கணவன் காணாமற் போனது முதல் சவுந்தரவல்லி தன்னை கூட்டிக் கொண்டு போய் ஆதரித்து வந்தது வரை விவரத்தை கூறினாள். மருத்துவச்சியும் வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டாள். காந்தரூபிக்கு பிறந்த ஆண் குழந்தையை பாம்பின் புற்றின் அருகில் தான் விட்டு வந்த விவரத்தை அவள் கூறினாள். அதனால் மதனசிம்மனுக்கு சந்தேகம் தெளியவில்லை. பாம்பு புற்றின் அருகில் விடப்பட்ட குழந்தை நான் தான் என்பதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகையால் அந்த சந்தேகம் நீங்குவதற்காக அனைவரும் காளி கோவிலுக்கு போய் வணங்கி சந்தேகத்தை நீக்குமாறு வேண்டிக் கொண்டனர். உடனே காளி தேவி தோன்றி பாம்பு புற்றில் வைக்கப்பட்டிருந்த குழந்தை மதனசிம்மனே என்று கூறினாள். காளி சொன்னதை கேட்ட காந்தநாதன் தன் மகன் காந்தரூபன் காணாமல் போன பிறகு காந்தரூபி கர்ப்பம் உண்டானதால் மதனசிம்மன் தன்னுடைய பேரன் என்று எப்படி ஒப்புக்கொள்வது என்று கேட்டான். காளிதேவி தெய்வ கன்னியர் வந்து காந்தரூபனை தூக்கிச் சென்ற விவரத்தை கூறி மதனசிம்மன் காந்தரூபனுக்கு பிறந்தவனே என்றாள். உடனே காந்தரூபி காளியின் திருவடிகளில் விழுந்து வணங்கி, தாயே, என் கணவர் மீண்டு வந்து சேரும் வழியை கூறி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அந்த தெய்வ கன்னியரை வேண்டிக் கொண்டால் உன் கணவன் மீண்டு வந்து உன்னை அடைவான் என்று காளி வரமருளினாள்.
அவ்வாறு காந்தரூபி வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வந்ததால் தெய்வ கன்னியர் மனம் இறங்கி காந்தரூபனை கொண்டு வந்து விட்டுவிட்டு போய்விட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சேர்ந்த தன் மகன் காந்தரூபனுக்கு முடிசூட்டி ஆட்சியை அவனிடம் ஒப்புவித்துவிட்டு காந்தநாதன் தவத்தை மேற்கொள்ள புறப்பட்டான் என்று கூறி கதையை முடித்துவிட்டு, விக்ரமாதித்த பூபதியே, உம்மையன்றி வேறு யார் கேட்ட போதிலும் நாங்கள் இந்த கதையை சொல்லியிருக்க மாட்டோம் என்றது தலையணை. மணமேடையில் அமர்ந்திருந்த ரத்தின வியாபாரியை பார்த்து விக்ரமாதித்த பூபதி என்று தலையணை கூறியதும் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார்கள். ஏலக்கரம்பைக்கு எல்லையற்ற ஆனந்தம் உண்டாயிற்று. ஏலக்கரம்பை மாலையிட்டது விக்ரமாதித்த மன்னனுக்குத்தான் என்பதை அறிந்த எல்லா நாட்டு மன்னர்களும் வந்து அவனை வணங்கி உபசரித்தனர். ஏலக்கரம்பையின் தந்தை சம்புநாதன் மனம் மகிழ்ந்து தன் மகளை அவனுக்கு மனம் செய்து வைத்தான். மணவிழா சிறப்பாக நிறைவேறியதும் விக்ரமாதித்தன் பிராமணன் வீட்டில் விட்டு வைத்திருந்த வேதகோவிந்தன் மகனையும் ஏலக்கரம்பையும் அழைத்து கொண்டு வேதாளத்துடன் உஜ்ஜயினி மாகாளிபுரம் போய் சேர்ந்தான். அத்தகைய திறமை வாய்ந்த விக்ரமாதித்தன் ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர்வதானால் அவருடைய ஆற்றல்களில் சிறிதளவாவது உமக்கு இருக்க வேண்டும் என்று கூறியது 3வது படியில் இருந்த பதுமை. 4வது படியில் இருந்த பதுமை கதை சொல்லத் தொடங்குகிறது. எங்கள் விக்ரமாதித்த மன்னனின் நாடு 6 மாதம் ஆட்சி முடிந்து காட்டுக்கு போகும் நாள் வந்தது. பட்டியுடன் காளிகோவிலுக்கு சென்று வணங்கி விடைபெற்று கொண்டு வேதாளத்துடன் பட்டியையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு புறப்பட்டான் விக்ரமாதித்தன். அவர்கள் செல்லும் வழியில் ஒரு பூஞ்சோலையை அடுத்து இருந்த சத்திரத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டு இருந்தனர். அப்பொழுது அங்கே சண்பக மலர்களின் மனோரம்யமான மனம் வீசியது. அந்த மனத்தில் உள்ளத்தை பருகெடுத்த விக்ரமாதித்தன் பட்டியிடம், சோலையிலிருந்து சண்பக மலரின் மனம் வருகிறது, போய் அந்த மலரை பறித்து வா என்றான். சோலைக்குள் சென்று பட்டி சண்பக மலரை தேடினான். ஆனால் அங்கே அதை தவிர மற்றவை அனைத்தும் காணப்பட்டன. அண்ணா, சோலையில் சண்பக மலர் இல்லை என்று பட்டி சொன்னான். அப்படியானால் அந்த மனம் எங்கு இருந்து வருகிறது என்று ஆச்சரியப்பட்டான் விக்ரமாதித்தன். 4 பயணிகள் அப்பொழுது சத்திரத்தின் அருகில் வந்தனர். அவர்களிடம் பட்டி சண்பக மலரின் மனம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டான். அதை கேட்ட பயணிகளில் ஒருவன் பட்டியிடம், நீங்கள் இந்த சத்திரத்தில் இருப்பது தவறு, ஆண்கள் யாருமே இதில் தங்கக்கூடாது, அதை விட்டு நீங்கள் இங்கே வந்ததால் விவரம் சொல்கிறேன் என்றான். விக்ரமாதித்தனும் பட்டியும் சத்திரத்திலிருந்து பயணிகள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு சென்றனர். ஆண்கள் இந்த சத்திரத்தில் தங்கக்கூடாது என்று சொன்னீர்களே, ஏன் என்று விக்ரமாதித்தன் அவர்களிடமே கேட்டான். அவர்களில் ஒருவன், ஐயா, அருகிலே விஜயநகரம் என்ற நகரம் உள்ளது. விஜயரங்கன் என்னும் அரசன் அதை ஆட்சி செய்து வருகிறான். அவனுக்கு சண்பகமலரின் மனத்தோடே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆகையால் சண்பகவல்லி என்று அக்குழந்தைக்கு பெயர் சூட்டினர். அந்த பெண்ணுக்கு 12 வயது நிரம்பியது. தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்கள் வாடையே படாமல் வாழப்போவதாக அவள் ஒரு சபதம் மேற்கொண்டாள். இப்பொழுது அவளுக்கு 22 வயது ஆகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் இங்குள்ள குளத்திற்கு அவள் நீராட வருவாள். வரும்பொழுது அவளைச் சுற்றி 1000 தோழியர் சூழ்ந்து இருப்பார்கள். நீராடி முடித்து இந்த சத்திரத்தில் வந்து தங்கி சதுரங்கம் விளையாடுவாள். அதன் பின் மாலையில் அரண்மனைக்கு திரும்புவாள். ஆண்பாடையே அவளுக்கு கூடாது. ஆகையால் அவள் இருக்கும் கோட்டை அருகில் ஆண்கள் எவருமே செல்லக்கூடாது. மேலும் அவள் வெள்ளிக்கிழமை நீராடுவதற்கு வரும்போது ஆண்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது என்பது அரசனுடைய உத்தரவு. அதை மீறி யாரேனும் வந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்படும். நாளை வெள்ளிக்கிழமை அவள் இங்கே வருவாள். அதனால் நீங்கள் இங்கு தங்கியிருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று சொல்லிவிட்டு பயணிகள் போய்விட்டனர். பயணி சொன்னதை கேட்டு விக்ரமாதித்தன் பட்டியை பார்த்து, தம்பி, அந்த சண்பகவல்லியின் சபதத்தை கலைத்து அவளை நான் மணந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். அண்ணா, அரச குடும்பத்தில் பிறந்தவள். இன்ப சுகங்களை வெறுத்து சபதம் பூண்டிருப்பது வியப்பாக இருக்கிறது. முதலில் காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு அவளை மணப்பது பற்றி யோசிக்கலாம். நான் பெண் வேடம் பூண்டு நாளை அவள் இங்கே வரும்போது அவளுடைய தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு அவளுடைய அந்தரங்கங்களை அறிந்து கொள்கிறேன். நீங்களும் வேதாளமும் முதியவர்களைப் போல் வேடம் தரித்து மறைந்து இருங்கள் என்றான் பட்டி. அவர்கள் இருவரும் முதியவர்களாக மாறுவேடம் கொண்டு மறைந்து இருந்தார்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் தோழியர் சூழ சண்பகவல்லி நீராடுவதற்கு வந்தாள். பெண் வேடத்தில் இருந்த பட்டி தோழிகளுடன் சேர்ந்து கொண்டான். முதியவர்கள் வேடத்தில் இருந்த விக்ரமாதித்தனும் வேதாளமும் மறைந்து இருந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். சண்பகவல்லி மாலையில் அரண்மனைக்கு திரும்பி போகும் பொழுது பட்டியும் தோழிகளுடன் அரண்மனைக்கு சென்றான். அரண்மனையை அடைந்து கோட்டை வாசலுக்கு போகும்போது எல்லா தோழிகளும் அங்கேயே தங்கிவிட்டனர். 4 தோழிகள் மட்டுமே சண்பகவல்லியுடன் உள்ளே சென்றனர்.
தோழிகள் கூட்டம் குறைந்ததும் சண்பகவல்லியை பின்தொடர்வது ஆபத்தை உண்டாக்கும் என்று கருதி வெளியே நின்று விட்டான் பட்டி. சண்பகவல்லியை பற்றி பட்டியால் எந்தவித தகவலும் தெரிந்து கொள்ள இயலவில்லை. எதையும் தெரிந்து கொள்ளாமல் விக்ரமாதித்தனிடம் திரும்பி வரவும் அவன் விரும்பவில்லை. ஆகையால் காளிதேவியின் அருளாசியால் தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணி காளி கோவிலை நோக்கிச் சென்றான். வழியில் இருந்த ஆலமரத்தடியில் இளைப்பாறுவதற்காக படுத்தான். சண்பகவல்லியை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்ததால் அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. முனிவர் ஒருவர் அப்பொழுது குளத்தில் குளிப்பதற்காக வந்தார். ஆலமரத்தின் கீழ் படுத்திருந்த பட்டியை பார்த்து, இந்த அழகான ஆடவனை நீராட வரும்போது தன் மனைவி பார்த்துவிட்டால் அவனிடமே காதல் கொள்ளக்கூடுமே என அஞ்சினார். உடனே ஒரு மூலிகையை பறித்து மந்திரத்தை உருவேற்றி பட்டியின் மீது போட்டார். அவன் ஒரு பெண் உருவானான். முனிவர் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார். பட்டி கண் விழித்து பார்த்தபோது தான் பெண் உருவாகி இருப்பதை உணர்ந்தான். முனிவர் தன் மீது போட்ட மூலிகை அருகில் கிடந்ததையும் கண்டான். அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான். முனிவர் கூறிய மந்திரத்தையும் நினைவில் இருத்தி கொண்டான். முனிவர் நீராடிவிட்டு திரும்பும் போது பட்டி பெண் உருவில் படுத்து இருப்பதை பார்த்துவிட்டு போய்விட்டார். முனிவரின் மனைவி சிறிது நேரத்தில் அந்த குளத்திற்கு குளிக்க வந்தாள். அழகான பெண்ணொருத்தி மரத்தின் கீழ் படுத்து இருப்பதை பார்த்தாள். தன் கணவர் அந்த பெண்ணை பார்த்தால் ஆசைப்படக்கூடும் என்று நினைத்து ஒரு மூலிகையை பறித்து மந்திரத்தை உருவேற்றி அந்த பெண் மீது போட்டாள். பெண் உருவில் இருந்த பட்டி உடனே ஆண் உருவானான். முனிவர் மனைவி குளத்தில் இறங்கியதும் அவள் போட்ட மூலிகையை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டு மந்திரத்தையும் நினைவில் கொண்டான் பட்டி. காளிதேவியின் அருளினால்தான் தனக்கு 2 மூலிகைகளும் 2 மந்திரங்களும் கிடைத்தன என்று எண்ணி காளிதேவியை வணங்கிவிட்டு விக்ரமாதித்தனை காணச் சென்றான் பட்டி. விக்ரமாதித்தனை பார்த்து பட்டி நிகழ்ந்தது அனைத்தையும் கூறினான். பிறகு ஒரு மூலிகையை கொண்டு விக்ரமாதித்தனை பெண் உருவாகச் செய்து விக்ரமவல்லி என்ற பெயரை சூட்டினான். தான் ஒரு அரசனைப் போல் வேடம் தரித்து சல்லியராஜன் என்று பெயர் வைத்துக் கொண்டான். விக்ரமவல்லியை அழைத்து கொண்டு சல்லியராஜன் அரசன் விஜயரங்கனிடம் சென்றான். அவர்களை வரவேற்று உபசரித்து தன்னை நாடி வந்த காரணத்தை விசாரித்தான் விஜயரங்கன். அரசே, நான் பீமாபுரியின் சிற்றரசன். இவள் என் மனைவி விக்ரமவல்லி, உஜ்ஜயினி மாகாளிபுர மன்னன் விக்ரமாதித்தனின் தங்கை. நான் விக்ரமாதித்தனுக்கு கப்பம் கட்டித் தருவது வழக்கம். கடந்த 3 ஆண்டுகளாக நாட்டில் மழையே இல்லாமல் பஞ்சம் உண்டாகிவிட்டது. அதனால் கப்பம் கட்ட இயலவில்லை. ஆனாலும் கப்பம் கட்டியே தீர வேண்டும் என்று இரக்கம் இல்லாமல் கூறிவிட்டான் அவன். எவ்வளவோ மன்றாடியும் அதை அவன் பொருட்படுத்தவில்லை. மனைவியை விற்றாகிலும் கப்பம் செலுத்தியே ஆக வேண்டும் என்று இறுதியாக எச்சரித்து விட்டான். ஆகையால் என் மனைவியை அழைத்து கொண்டு வந்துவிட்டேன். இவளை உங்களிடம் அடமானமாக கொண்டு எனக்கு 1000 பொன் கடனாக கொடுத்து உதவுங்கள். அதை கொண்டு போய் அவனிடம் செலுத்தி விடுகிறேன். பிறகு உங்களுக்கு 1000 பொன்னை திருப்பிக் கொடுத்துவிட்டு இவளை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொன்னான் சல்லியராஜன். அதன்படி விஜயரங்கன் 1000 பொன்னை சல்லியராஜனுக்கு கொடுத்தான். விக்ரமவல்லியை அழைத்து கொண்டு சண்பகவல்லியின் கோட்டைக்கு போய் மகளிடம் விவரத்தை கூறி விக்ரமவல்லியை கவனமாக பார்த்து கொள்ளும்படி விட்டுவிட்டு திரும்பினான். 1000 பொன்னை விஜயரங்கனிடம் பெற்றுக்கொண்டதும் பட்டி ஓர் இடத்தில் ஓர் அணிலை கொன்று அதன் உடலில் புகுந்து கொண்டான். தன்னுடைய உடலுக்கு வேதாளத்தை காவலாக வைத்துவிட்டு சண்பகவல்லியின் கோட்டைக்கு அணில் உருவில் போய்ச் சேர்ந்தான். அங்கே சண்பகவல்லியின் கட்டிலில் ஏறி விக்ரமவல்லியும் அவளும் உரையாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான். இவ்வாறு நாட்கள் பல சென்றன. விக்ரமவல்லியின் நோக்கம் நிறைவேறவில்லை. ஆகவே அவள் முகம் வாடியது. அதை கண்ணுற்ற சண்பகவல்லி அவளுடைய முகவாட்டத்திற்கான காரணத்தை கேட்டாள். அதற்கு சரியான காரணத்தை கூறாமல் ஏதோ கூறி மழுப்பிவிட்டாள் விக்ரமவல்லி. என்னுடன் இவ்வளவு நெருங்கி பழகியும் நீ உண்மையை கூறவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. என்னை வேற்றுமையாக கருதி நீ இவ்வாறு நடந்து கொள்ளலாமா என்று கூறி முன்காலத்தில் இருந்த 2 நண்பர்களின் கதையை சொல்லுகிறேன். அதன் பிறகாவது உன் முகவாட்டத்திற்கான உண்மையான காரணத்தை என்னிடம் கூற வேண்டும் என்று கூறினாள். சண்பகவல்லி கதை சொல்லத் தொடங்கினாள். சண்பகவல்லி சொன்ன 2 நண்பர்களின் கதை. சைந்தவன் என்ற அரசன் சதுரபுரி என்ற நகரத்தை ஆட்சி செலுத்தி வந்தான். அவனுக்கு முகுந்தன் என்னும் அமைச்சன் ஒருவன் இருந்தான். அந்த அரசனுக்கு சித்திரசேனன் என்ற குமாரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 5 வயது ஆனதும் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவனைச் சேர்த்தார்கள். அதே பள்ளிக்கூடத்தில் வேடர்குலச் சிறுவன் வில்லியசிங்கன் என்பவனும் படித்துக் கொண்டிருந்தான். சித்திரசேனனும் வில்லியசிங்கனும் இணை பிரியாத நண்பர்களாகி 16 ஆண்டுகள் வரை படித்து வந்தார்கள். அரசன் சைந்தவன் முதுமை எய்தியதால் மகன் சித்திரசேனனுக்கு பட்டம் கட்டினான். சில மாதங்களில் சைந்தவன் மரணம் அடைந்தான். அரசனாகி ஆட்சிக்கு வந்த சித்திரசேனன் தன்னுடைய பள்ளித்தோழனான வில்லியசிங்கனை மறந்துவிட்டான். வில்லியசிங்கனோ வறுமையால் வாடிக்கொண்டிருந்தான்.
அதனால் தன் பள்ளித் தோழனான சித்திரசேனனிடம் சென்று உதவி பெறலாம் என்ற நோக்கத்தோடு அரண்மனைக்குச் சென்றான். அரண்மனை வாசலில் நெடுநேரம் காத்திருந்தான். அரசன் சித்திரசேனன் அவனை ஏன் என்று கூட கேட்கவில்லை. அதனால் மனம் வருந்திய வெள்ளியசிங்கன் வேறு வழி எதுவும் புலப்படாமல் காட்டுக்குச் சென்று வேட்டையாடி வயிறு வளர்க்கலாம் என்று காட்டுக்குச் சென்றான். அவனுக்கு வேட்டையில் எதுவும் கிடைக்கவில்லை. வெறுங்கையோடு வீட்டுக்கு திரும்ப விரும்பாமல் மனம் போன போக்கில் காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தான். அங்கே ஒரு மலையடிவாரத்தை கண்டான். அதிலே குகை ஒன்று இருந்தது. அந்த குகையில் அழகுமிக்க பெண் ஒருத்தி உட்கார்ந்து இருந்தாள். அவள் அருகில் முனிவன் ஒருவன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். குகைக்கு வெளியில் நின்று கொண்டிருந்த வெள்ளியசிங்கனை பார்த்து, முனிவன் எழுந்தால் உன் உயிருக்கு ஆபத்து உண்டாகும், போய்விடு என்று சைகை மூலம் தெரிவித்தாள் அந்த பெண். அந்த அழகுமிக்க பெண் முனிவனிடம் இருப்பதைக் காட்டிலும் அரண்மனையில் இருப்பதே சிறப்பு என்று கருதி சித்திரசேனனிடம் தெரிவிக்கலாம் என்று விரைவாக அரண்மனைக்கு வந்தான் வெள்ளியசிங்கன். அரசனை காண தான் வந்திருப்பதாக அரசனிடம் தெரிவிக்கும்படி காவலாளியிடம் சொன்னான். அந்த செய்தியை கேட்டதும் அரசன் உடனே அவனை அழைத்து வரும்படி கூறினான். வில்லியசிங்கனை கண்ட அரசன் வெகு நாட்களாக பார்க்கவில்லையே என்று உபச்சார வார்த்தைகள் சொல்லி தன்னை நாடி வந்த செய்தி என்ன என்று விசாரித்தான். வேட்டைக்கு போன இடத்தில் அழகான பெண் ஒருத்தியை கண்டேன். அவளை முனிவன் ஒருவன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றான் வில்லியசிங்கன். அப்படியானால் அவள் இருக்கும் இடத்தை காண்பித்தால் உடனே சென்று மீட்டுக் கொண்டு வரலாம் என்றான் அரசன். இருவரும் உடனே புறப்பட்டு குகைக்குச் சென்றார்கள். குகை வாயிலில் நின்று அந்த பெண்ணை அரசனுக்கு காண்பித்தான் வில்லியசிங்கன். நீ உள்ளே போய் அந்த பெண்ணை வெளியே அனுப்பு. பிறகு நான் உள்ளே வந்து வாளால் முனிவனை கொன்றுவிட்டு பிறகு மூவரும் குதிரையில் ஏறி அரண்மனைக்கு போய்விடுவோம் என்றான் அரசன் சித்திரசேனன். வில்லியசிங்கன் குகையின் உள்ளே சென்றான். மறுபடியும் அவனை கண்ட அந்த பெண் அவனை வெளியே போய்விடுமாறு செய்கை செய்தாள். ஆனால் அவளிடம் மெதுவான குரலில், அரசன் சித்திரசேனன் வெளியே உனக்காக காத்திருக்கிறான், நீ வெளியே போ, முனிவனை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான் வில்லியசிங்கன். அதை கேட்டதும் அவள் மெதுவாக வெளியே வந்தாள். சித்திரசேனன் அவளை குதிரை மீது ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு சென்று விட்டான். ஆனால் வில்லியசிங்கனை பற்றி அவன் பொருட்படுத்தவில்லை. அந்த சித்திரசேனன் வில்லியசிங்கனை போன்றதான நட்பு. நீ ஏன் தயங்குகிறாய்? உன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக என்னிடம் சொல் என்றாள் சண்பகவல்லி. என்னுடைய நிலைமை இருக்கட்டும், பிறகு சொல்லுகிறேன். அந்த குகைக்குள் சென்ற வில்லியசிங்கன் என்ன ஆனான்? அதை சொல் என்றாள் விக்ரமவல்லி. அரசன் வருவான் வருவான் என நீண்ட நேரம் காத்திருந்தான் வில்லியசிங்கன். அரசனோ வரவில்லை. நேரம் ஆக ஆக அவனுக்கு பயம் அதிகரித்தது. முனிவன் கண் விழித்தான். அருகில் பெண்ணை காணவில்லை. வில்லியசிங்கன் இருப்பதை பார்த்த முனிவன் கோபத்தால் அவனை கொல்ல வந்தான். வில்லியசிங்கன் அழுது புலம்பி தன்னை கொல்ல வேண்டாம் என்று கெஞ்சி காலில் விழுந்து கேட்டுக்கொண்டான். முனிவன் அமைதியாகி ஞான பார்வையால் வில்லியசிங்கன் தனக்காக அந்த பெண்ணை அபகரிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். உடனே வில்லியசிங்கனிடம், உன்னுடைய நண்பனின் செயலை பார்த்தாயா? இதுவும் ஒரு நட்பா? முன்னொரு காலத்தில் ஒரு அரசகுமாரனும் மந்திரி குமாரனும் நண்பர்களாக இருந்தார்கள். அந்த கதை தெரியுமா என்றான் முனிவன். அது எப்படி என்று கேட்டான் வில்லியசிங்கன். முனிவன் கதையை சொல்லத் தொடங்கினான். முனிவன் சொன்ன கதை. பிரம்மபுரி என்ற நகரம் நீலகிரி மலைச்சாரலுக்கு அருகில் இருந்தது. அதை பௌத்தன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ரணபத்ரன் என்னும் அமைச்சன் ஒருவன் இருந்தான். அரசனுக்கு சன்மார்கன் என்ற மகனும் அமைச்சனுக்கு குணபத்ரன் என்ற மகனும் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் இளமை பருவம் முதல் இணை பிரியாத நண்பர்களாக இருந்து வந்தனர். இருவரும் வாலிப பருவத்தை அடைந்தனர். அரசனின் மகன் சன்மார்கன் சோழ நாட்டு அரசகுமாரி சுந்தரவள்ளியை மனம் செய்து கொண்டான். அமைச்சனின் மகன் கலிங்க நாட்டு அமைச்சனின் மகளை மனம் புரிந்து கொண்டான். திருமணமாகி பல மாதங்கள் வரையில் மணப்பெண்கள் தங்கள் தாய் வீட்டிலேயே இருந்து வந்தனர். நண்பர்கள் இருவரும் அவரவர் மனைவியை அழைத்து வர தீர்மானித்து மறுநாள் இருவரும் புறப்பட்டனர். அவர்கள் வெவ்வேறு நகரத்திற்கு போக வேண்டியிருந்தும் நகரின் எல்லையை கடக்கும் வரையில் அரசகுமாரன் முன்னே சென்றான். அமைச்சர் குமாரன் பின்னே சென்றான். மரத்தின் மேல் இருந்த பட்சி ஒன்று முன்னே செல்பவனுக்கு மரணம் உண்டாகும் என்று அப்பொழுது சொல்லியது. அரசகுமாரனுக்கு பட்சி மொழி தெரியாது. அமைச்சர் குமாரனுக்கு தெரியும். ஆகையால் தன் நண்பனின் நன்மையை கருதி அவன் முன்னே சென்றான். சிறிது தூரம் அவர்கள் சென்றதும் மரத்தின் மேல் இருந்த அதே பட்சி பின்னே போகிறவனுக்கு மரணம் உண்டாகும் என்று கூறியது. அதை கேட்டதும் தன் நண்பனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அமைச்சர் குமாரன் அவனை தனக்கு முன்னேயும் போக விடாமல் பின்னேயும் வரவிடாமல் பக்கவாட்டில் தன் அருகிலேயே அழைத்துச் சென்றான். பட்சி சொன்ன வார்த்தை 60 நாழிகைக்குள் பலிக்கும் என்பதை அமைச்சர் குமாரனான குணபத்ரன் அறிவான். ஆகையால் அதுவரையிலாவது அரசகுமாரனான சன்மார்கனை விட்டு பிரியாமல் கூடவே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணினான்.
அரசகுமாரனுக்கு இத்தகவல் எதுவுமே தெரியாது. அவர்கள் இருவரும் அன்று மாலையில் சோழநாடு போய் சேர்ந்தார்கள். அரசன் குகன் அவர்களை வரவேற்று உபசரித்து தங்குவதற்கு மாளிகைகளை ஏற்பாடு செய்தான். சன்மார்கனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று கருதிய குணபத்திரன் சன்மார்கனுக்கு ஏற்பாடு செய்திருந்த மாளிகையில் தான் தங்கினான். தனக்காக ஏற்பாடு செய்திருந்த மாளிகையில் சன்மார்கனை தங்கச் செய்தான். அதை கண்ட அரசன் குகன் அது அவர்கள் நாட்டு பழக்கம் போலும் என்று எண்ணினான். அன்று இரவு அரசகுமாரி சன்மார்கன் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்றாள். அவனோ பயணக்களைப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். குணபத்திரன் சன்மார்கனுடைய படுக்கை அறையில் மறைந்து இருந்து கண்காணித்து வந்தான். அரசகுமாரி அங்கே வந்ததையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். கணவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட சரசவல்லி தட்டில் தின்பண்டங்களையும் பழங்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு மாளிகையை விட்டு வெளியே வந்தாள். குணபத்திரன் அவளை பின்தொடர்ந்தான். சரசவல்லி நேராக ஒரு மடத்திற்கு சென்றாள். அங்கே ஒரு முடவன் இருந்தான். இருவருக்கும் கள்ளத் தொடர்பு. அவள் தாமதமாக வந்ததால் முடவன் அவளை கோபித்தான். எதிர்பாராமல் தன் கணவன் வந்துவிட்டதால் வழக்கம் போல் தான் வர இயலவில்லை என்று கூறி அழுதாள் சரசவல்லி. அப்படியானால் இனிமேல் நீ இங்கே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்து நேரிடும். ஆகையால் இனி இங்கே வரவேண்டாம் என்றான் முடவன். உங்களை காணாவிடில் என் உயிர் போய்விடுமே, நான் எவ்வாறு வராமல் இருக்க முடியும் என்றாள் சரசவல்லி. வழக்கம் போல் இங்கே நீ வருவதற்கு ஒரே ஒரு தந்திரம்தான் இருக்கிறது. அதை நீ செய்தால் நாம் இருவரும் அச்சமின்றி இருக்கலாம் என்றான் முடவன். அந்த தந்திரத்தை சொல்லுங்கள், அப்படியே செய்து முடிக்கிறேன் என்றாள் சரசவல்லி. உன் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கையில் நீ போய் அவனை கொன்றுவிடு. வேறு யாரோ கொன்றதாக கூச்சலிட்டால் உன்மீது சந்தேகம் எழாது. அதன் பின் உன் விருப்பம் போல் எப்பொழுதும் வரலாம் என்றான் முடவன். அவன் சொல்லியபடியே செய்வதாக ஒப்புக்கொண்டு சரசவல்லி அங்கு இருந்தபடியே சன்மார்கன் தங்கியிருந்த மாளிகைக்கு போனாள். அவள் புறப்பட்டது முதல் திரும்பி வந்த வரையில் நிகழ்ந்தது அனைத்தையும் மறைவாக பின்தொடர்ந்து கவனித்து வந்தான் குணபத்திரன். சன்மார்கன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். சரசவல்லி வாளால் அவன் கழுத்தை அறுத்து விட்டாள். அவனும் இறந்து போனான். இதை கண்ட குணபத்திரன் ஓடி வந்து அவள் கையை பிடித்து, இப்படி அக்கிரமமாக கணவனை கொன்றுவிட்டாயே என்று கேட்டான். சரசவல்லி திடுக்கிட்டு தன் கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு ஐயையோ கொலை கொலை என்று உரக்க கூச்சல் போட்டாள். கூக்குரலை கேட்டு எல்லோரும் ஓடி வந்தனர். அமைச்சர் குமாரன் குணபத்திரன் தன் கணவனை கொன்றுவிட்டு தன்னை கற்பழிக்க முயன்றான் என்று சொன்னாள் சரசவல்லி. காவலர்கள் குணபத்திரனை கைது செய்து அரசன் முன் கொண்டு போய் நிறுத்தினார்கள். செய்தியை அறிந்த அரசன் அவனை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டான். அரசன் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக குணபத்திரனை அமைச்சனிடம் கொண்டு போனார்கள். குற்றவாளியை பார்த்தான் அமைச்சன். அவனுடைய களங்கமற்ற முகத்தைக் கண்டு இவன் இந்த கொலையை செய்திருக்க மாட்டான் என்று எண்ணினான். காவலர்களை அனுப்பிவிட்டு, குணபத்திரா, உன்னை பார்க்கும்போது இந்த கொலையை நீ செய்து இருக்க மாட்டாய் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ உண்மையை கூறினால் என்னால் இயன்ற உதவியை உனக்கு அளிக்க இயலும் என்று எண்ணுகிறேன் என்றான் அமைச்சன். தானும் தன் நண்பன் சன்மார்கனும் தங்கள் நாட்டிலிருந்து புறப்பட்டது முதல் அதுவரையில் நிகழ்ந்தவற்றை விவரமாக அமைச்சனிடம் கூறினான் குணபத்திரன். நீ கூறியதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டான் அமைச்சன். அன்று இரவு மடத்துக்கு போனால் நான் கூறியதன் உண்மை விளங்கும் என்றான் குணபத்திரன். அப்படியானால் உனக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றாமல் நிறுத்தி வைக்கிறேன். இரவு மடத்துக்கு போய் பார்ப்போம். நீ கூறியவை உண்மையாக இருந்தால் அரசனிடம் கூறி குற்றவாளியை தண்டிக்கலாம் என்றான் அமைச்சன். குணபத்திரன் அதற்கு சம்மதித்தான். மற்றும் குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரையில் சன்மார்கனுடைய பிணத்தை சுடுகாட்டில் எரிக்க வேண்டாம் என அமைச்சனிடம் கேட்டுக்கொண்டான். அமைச்சனும் அவன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். இரவு அமைச்சனும் குணபத்திரனும் மடத்துக்கு போய் மறைந்து இருந்தார்கள். நடு இரவில் அரசகுமாரி சரசவல்லி அங்கு வந்தாள். முடவனிடம் முதல் நாள் இரவு தாங்கள் கூறியபடி என் கணவனை வாளால் அறுத்து பழியை அமைச்சர் குமாரன் குணபத்திரன் மீது சுமத்திவிட்டேன் என்று சொன்னாள் அவள். அவள் கூறிய செய்தி தன் காதுகளில் விழுந்ததும் மறைந்திருந்த அமைச்சன் காவலர்களை கூப்பிட்டு முடவனையும் சரசவல்லியையும் கைது செய்து அரசனிடம் கூட்டி வருமாறு உத்தரவிட்டு குணபத்திரனுடன் அரசனிடம் சென்றான். அமைச்சன் நிகழ்ந்ததை அரசனிடம் விவரமாக கூறினான். தன் தவறை உணர்ந்த அரசன் குணபத்திரன் குற்றமற்றவன் என்று கூறி அவனை விடுதலை செய்து தன் மகள் சரசவல்லியையும் முடவனையும் தூக்கில் இடும்படி உத்தரவிட்டான். இடையில் குறுக்கிட்டு, வில்லிய சிங்கனின் கதி என்ன, சன்மார்கனின் உடல் என்ன ஆயிற்று என்று கேட்டாள் விக்கிரமவல்லி. முடவனையும் சரசவல்லியையும் தூக்கில் இட்ட பிறகு சோழ நாட்டு அரசன் திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்றான். பிறகு குணபத்திரன் தன் நண்பனின் பிணத்தை எடுத்துக்கொண்டு பல புண்ணிய தலங்களுக்கு சென்றான். எந்த திருத்தலத்திலாவது அதன் பெருமையாலும் அருளாலும் தன் நண்பன் உயிர் பெற்று எழுந்து விடுவான் என்று அவன் நம்பினான். ஆனால் அதுவரை அவன் எண்ணம் நிறைவேறவில்லை.
ஆகையால் தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தான். அதற்கு முன் தன் மனைவியை பார்த்துவிடக் கருதி கலிங்க நாட்டுக்கு சென்றான் குணபத்திரன். கலிங்க நாட்டு அமைச்சன் சூரன் தன் மருமகன் குணபத்திரனை வரவேற்று உபசரித்து தனி மாளிகையில் அவனை தங்கச் செய்தான். மாமன் தந்த மாளிகையில் ஒரு அறையில் நண்பனின் பிணத்தை வைத்துவிட்டு அதன் அருகிலேயே அவன் படுத்தான். அன்று இரவு அவனுடைய மனைவி அமிர்தவள்ளி கணவனுக்கு பழங்களும் தின்பண்டங்களும் கொண்டு வந்தாள். அவனோ தூங்குபவனைப் போல கண்களை மூடிக்கொண்டான். களைப்பினால் தூங்கிக் கொண்டிருக்கும் கணவனை எழுப்ப வேண்டாம் என்று எண்ணி அவன் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு வெளியே சென்றாள் அமிர்தவள்ளி. அவள் எங்கே போகிறாள் என்பதை அறிய மறைவாக அவளை பின்தொடர்ந்தான் குணபத்திரன். அருகில் உள்ள கோயிலுக்கு போய், தாயே, என் கணவர் வந்து சேர்ந்தால் உன் திருவடிகளில் என்னை பலியிட்டுக் கொள்வதாக கூறியிருந்தேன். என் கணவர் வந்துவிட்டார். ஆகையால் என் பலியை ஏற்றுக்கொள் என்று கூறி தன் கழுத்தை வெட்டி கொள்ள முற்பட்டாள் அமிர்தவள்ளி. அப்பொழுது காளிதேவி தோன்றி அவளை தடுத்து, குழந்தாய், உன் உறுதியையும் கற்பு நெறியையும் கண்டு பூரித்தேன். உன் கணவனும் நீயும் நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்களாக என வாழ்த்தி மறைந்தாள். குணபத்திரன் அதை கண்டு திரும்பி வந்து முன்போலவே கட்டிலில் படுத்து கொண்டான். அமிர்தவள்ளி கோவிலிலிருந்து திரும்பி வந்தாள். கணவன் அப்பொழுதும் தூங்குகிறான் என்று நினைத்து கட்டிலின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவன் தூங்கி எழுந்தவனைப் போல் எழுந்து உட்கார்ந்தான். அருகில் மனைவி நிற்பதை பார்த்து வியப்படைவது போல, நீ எப்பொழுது வந்தாய்? ஏன் நிற்கிறாய்? உட்கார் என்று கூறி அவளை இழுத்து அருகில் உட்கார வைத்தான். அவளிடம், நான் கனவு ஒன்று கண்டேன், அதனால் தூக்கம் கலைந்து விட்டது என்றான். என்ன கனவு கண்டீர்கள்? அதை எனக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்டாள். உன்னிடம் சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் கண் அயர்ந்ததும் பெண் ஒருத்தி வந்து என் கால்களை தொட்டு வணங்கினாள். பிறகு நேராக காளி கோவிலுக்கு சென்று தன் கழுத்தை வெட்டி கொள்ள முயன்றாள். உடனே காளி தோன்றினாள். அதை பார்த்து நான் பயந்து விட்டேன். அதனால் என் தூக்கம் கலைந்து விட்டது என்றான். அதை கேட்டு வியப்படைந்த அமிர்தவள்ளி தான் காளி கோவிலுக்கு போய் வந்ததையும் காளியின் அருள் வாழ்த்தையும் விவரமாக கூறினாள். மனைவி கூறியதை கேட்ட குணபத்திரன், காளிதேவி உனக்கு கொடுத்த வரம் எப்படி பலிக்கப் போகிறது? இங்கே நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? என் நண்பன் சன்மார்கன் இறந்து விட்டான். அவன் பிணத்தை இதோ இந்த பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அவன் உயிர் பெற்று எழுவதாக தெரியவில்லை. ஆதலால் நானும் உயிரை விட்டுவிட எண்ணுகிறேன். அதற்கு முன் உன்னை கடைசியாக பார்த்துவிட்டு செல்லவே இங்கு வந்தேன். ஆகையால் உன்னை பார்த்து விட்டேன். இனி நாளையோ அல்லது நாளை மறுநாளோ என் நண்பனை தொடர்ந்து நானும் போகப் போகிறேன் என்றான் குணபத்திரன். கணவன் சொல்லியதை கேட்ட அமிர்தவள்ளி கலங்கி விட்டாள். அவசரப்படாதீர்கள், நான் மறுபடியும் காளியிடம் சென்று விவரத்தை கூறி வேண்டிக் கொள்கிறேன். காளிதேவி அருள் கூர்ந்து அரசகுமாரனை உயிர் பெற்று எழச் செய்வாள். பிறகு நீங்கள் உயிரை விட வேண்டிய அவசியம் உண்டாகாது என்றாள். உன் விருப்பப்படியே செய். அரசகுமாரன் உயிர் பெற்று எழாவிட்டால் உண்மையாகவே நான் உயிர் துறப்பது உறுதி என்றான் குணபத்திரன். அமிர்தவள்ளி காளி கோவிலுக்கு சென்று வணங்கி, தாயே, நானும் என் கணவரும் நீண்ட நாள் வாழுமாறு நேற்று அருள் கூர்ந்தாய். ஆனால் என் கணவரின் உயிர் நண்பர் ஒருவர் இறந்து விட்டார். அவர் உயிர் பெற்று எழுந்தால்தான் தான் உயிரோடு இருப்பேன், இல்லாவிடில் உயிரை துறந்து விடுகிறேன் என்று கூறுகிறார் என் கணவர். என் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. அப்படியானால் உன் வரம் பயனற்று போகுமே. தாயே, என் கணவரின் நண்பர் உயிர் பெற்று எழுவதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். காளிதேவி உடனே தோன்றி, மகளே, கவலைப்படாதே. என் வரம் ஒரு நாளும் வீணாகாது. நான் தரும் விபூதியை கொண்டு போய் அந்த அரசகுமாரனின் பிணத்தின் மீது போடுவாயானால் அவன் உயிர் பெற்று எழுவான். பிறகு என் வரத்தின்படி நீயும் உன் கணவனும் நீண்ட நாள் வாழ்வீர்கள் என்று அருள் கூர்ந்து விபூதி வழங்கினாள். விபூதியை பெற்றுக்கொண்ட அமிர்தவள்ளி விரைவாக குணபத்திரனின் மாளிகைக்கு வந்து கணவனிடம் விவரத்தை கூறி விபூதியை கொடுத்தாள். பிறகு பெட்டியில் இருந்த பிணத்தை வெளியே எடுத்து காளிதேவியை தியானித்து வேண்டிக் கொண்டு விபூதியை போட்டாள். உடனே அரசகுமாரன் சன்மார்கன் தூக்கத்திலிருந்து எழுபவனைப் போல எழுந்து உட்கார்ந்தான். குணபத்திரன் மகிழ்ச்சி கடலில் திளைத்தான். நிகழ்ந்தவற்றையெல்லாம் அவனிடம் கூறினான். பிறகு அரசகுமாரனையும் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு குணபத்திரன் பிரம்மபுரம் போய்ச் சேர்ந்தான். அரசகுமாரன் அங்கே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். எல்லோரும் இன்புற்று வாழ்ந்தார்கள். நண்பனுக்கு உதாரணமாக விளங்குபவன் குணபத்திரன். நட்பு கொள்ள வேண்டும் என்றால் அவனைப் போன்றோரிடம் நட்பு கொள்ள வேண்டும். ஆனால் சித்திரசேனனுடன் இனிமேல் நீ சேராதே. நீ மனப்பூர்வமாக தவறு செய்யவில்லை. ஆகையால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று முனிவன் கூறி சிறிது பொருளும் கொடுத்து வில்லியசிங்கனை அனுப்பி வைத்தான். சன்மார்கன், குணபத்திரன் ஆகிய இருவரைப் போல நாம் நட்பு உடையவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு இருக்கும்போது உன்னுடைய மனக்குறையை நீ என்னிடம் சொல்லத் தயங்குவது ஏன் என்று கேட்டாள் சண்பகவல்லி. நீ இவ்வளவு வற்புறுத்துவதனால் என் மனதில் உள்ள குறையை கூறுகிறேன். உண்மையாகவே சில நாட்களாக உன்னை பற்றியேதான் என் மனம் வருந்திக் கொண்டிருக்கிறது.
எல்லா விதமான சுகங்களும் வசதிகளும் உனக்கு இருந்தும் என்ன காரணத்திற்காக நீ திருமணத்தை வெறுத்து விட்டாய் என்பது எனக்கு புரியவில்லை. அதனால்தான் என் முகம் வாட்டமுற்று இருக்கிறது என்றாள் விக்ரமவல்லி. இதற்குத்தானா இவ்வளவு கவலைப்பட்டாய்? முன்னரே என்னை கேட்டிருந்தால் சொல்லியிருப்பேனே. உன்னை போன்ற தோழியிடம் கூறாமல் இருக்க இயலுமா? நான் எதனால் அம்மாதிரியான விவரத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை கூறுகிறேன் கேள் என்றாள் சண்பகவல்லி. சண்பகவல்லி சொன்ன புறாக்கதை. இங்கலாதேவி என்னும் அம்மன் கோவில் ஒன்று இங்கலாவனம் என்ற காட்டில் இருந்தது. அந்த கோவிலின் எதிரே இருந்த மூங்கில் காட்டில் சல்லன் சல்லரி என்னும் இரு புறாக்கள் வாழ்ந்து வந்தன. அவற்றுக்கு நெடுநாட்களாக வாரிசு உண்டாகவில்லை. ஆகவே இங்கலாதேவியை வேண்டி நோம்பு இருந்தன. தேவியின் அருளால் சல்லரி 2 முட்டைகள் இட்டு அவற்றில் இருந்து 2 குஞ்சுகள் உண்டாயின. குஞ்சுகள் இரண்டையும் விட்டுவிட்டு சல்லனும் சல்லரியும் இறை தேடப் போயின. அப்பொழுது மூங்கில் காட்டில் நெருப்பு பற்றி எரிந்தது. புறா குஞ்சுகள் இருந்த கூட்டையும் நெருப்பு பற்றி கொண்டது. அதனால் குஞ்சுகள் 2ம் எரிந்து சாம்பலாகிவிட்டன. இறை தேடப் போன புறாக்கள் திரும்பி வந்ததும் தம் குஞ்சுகள் எரிந்து சாம்பலாய் போய்விட்டதைக் கண்டு துக்கம் தாழாமல் அவை 2ம் அந்த நெருப்பிலேயே விழுந்து இறந்துவிட தீர்மானித்தன. அவ்வாறு நெருப்பில் விழப்போகையில் ஆண் புறாவின் மனம் மாறி வேறு புறம் ஒதுங்கி போயிற்று. அதை கண்ட பெண் புறா, உன்னை போன்ற கோழையை இந்த உலகில் நான் கண்டதே இல்லை என்று சொல்லிவிட்டு இங்கலாதேவியின் சன்னதிக்கு சென்றது. தேவியை வணங்கி, அம்பிகையே, அன்புள்ள கணவன் என்று நான் இதுவரை நினைத்திருந்த சல்லன் இன்று எனக்கு துரோகம் செய்து விட்டான். என் குஞ்சுகளைப் போலவே நான் நெருப்பில் விழுந்து உயிரை விட்டு விடப் போகிறேன். அடுத்த பிறவியில் நான் ஒரு அரசகுமாரியாக பிறக்க வேண்டும். என் உடலில் இயல்பாகவே சண்பக மலரின் மனம் கமழ வேண்டும். அப்பொழுது நான் எந்த ஆடவனையும் மணக்காமல் இருக்கவும் என் முற்பிறவியின் நினைவு அப்படியே இருக்கும்படியாகவும் எனக்கு வரம் அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டது. சல்லரியின் வேண்டுதல் படியே அப்படியே ஆகுக என தேவி அருள் பாலித்தாள். தேவியின் அருளால் சல்லரி அடுத்த பிறவியில் அரசனின் மகளாக பிறந்தது. அந்த அரசகுமாரி நானேதான். என்னுடைய விரதத்தின் காரணத்தை இப்பொழுது தெரிந்து கொண்டாயல்லவா என்று சொல்லி முடித்தாள் சண்பகவல்லி. உன் விரதத்தின் காரணத்தை புரிந்து கொண்டேன். நீ இப்படி இருப்பது சரிதான். இனி உன்னை பற்றி கவலைப்படவில்லை என்றாள் விக்ரமவல்லி. அவர்கள் இருவரின் உரையாடலை அணில் உருவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த பட்டி உடனே அங்கிருந்து புறப்பட்டு மலையடிவாரம் சென்று வேதாளத்திடம் ஒப்படைத்து இருந்த தன்னுடைய உடலில் மீண்டும் புகுந்து சுய உருவம் பெற்றான். மறுநாள் சல்லியராஜனாக வேடம் தரித்து விஜயரங்கன் அரண்மனைக்கு சென்றான். அரசன் அவனை அன்போடு வரவேற்று உபசரித்தான். தான் 1000 பொன்னை திருப்பித் தர வந்துள்ளதாகவும் தன் மனைவி விக்ரமவல்லியை தன்னுடன் அனுப்பும்படியாகவும் கேட்டுக்கொண்டான் சல்லியராஜன். விஜயரங்கன் சண்பகவல்லி இருந்த கோட்டைக்கு சென்று விக்ரமவல்லியை அழைத்து போக அவள் கணவன் வந்திருப்பதாக தெரிவித்தான். விக்ரமவல்லியை அனுப்பி வைக்க சண்பகவல்லிக்கு மனமே வரவில்லை. ஆயினும் அவள் கணவனே வந்து அழைக்கும் போது அனுப்பித்தானே ஆக வேண்டும் என்று அனுப்பி வைத்தாள். சல்லியராஜன் விக்ரமவல்லியை அழைத்து கொண்டு முன்பு தங்கியிருந்த மடத்திற்கு சென்றான். மாறுவேடம் களைந்து விக்ரமாதித்தனும் பட்டியுமாக மாறினார்கள். தான் அணிலாக இருந்து சண்பகவல்லி சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்ததாக பட்டி விக்ரமாதித்தனிடம் கூறினான். இருவரும் சண்பகவல்லியை அடைவதற்கான திட்டத்தை வகுத்தார்கள். கலைக்கூத்தாடி பெண்ணாக பட்டி மாறுவேடம் கொண்டு மீண்டும் விஜயரங்கன் சபைக்கு சென்றான். அவனோடு வேறு பல கலைக்கூத்தாடிகளும் சேர்ந்து கொண்டனர். கலைக்கூத்தாடிகள் அரசனிடம் வெற்றிலை பாக்கு பெற்றுக்கொண்டு தங்கள் வித்தைகளை காண்பிக்க தொடங்கினர். அவர்களுடைய வித்தைகளை பார்ப்பதற்காக சண்பகவல்லியும் உப்பரிகையின் சாளரத்தின் அருகே வந்து நின்றாள். அப்பொழுது பெண் வேடம் தரித்திருந்த பட்டி கலைக்கம்பத்தில் ஏறினான். கம்பத்தின் மேலிருந்தபடியே அப்பெண் சபையோரை பார்த்து, ஐயாமார்களே, அம்மாமார்களே, இதோ பாருங்கள், என் கணவன் வானுலகம் போகிறான் என்று கூறி கையை வீசினாள். உடனே வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு வடக்கயிறு தொங்கியது. அக்கயிற்றை பற்றி கொண்டு மாய மனிதன் ஒருவன் மேலே ஏறினான். அவன் மேலே போய் மறைந்ததும் அப்பெண் மீண்டும் கையை தட்டி, இதோ பாருங்கள், வான்புலகில் போர் நடைபெறுகிறது என்றாள். உடனே யானை தலைகளும் குதிரை தலைகளும் வானவெளியிலிருந்து கீழே விழுந்தன. அந்த நிகழ்ச்சியை கண்ட சபையோர் கையொலி எழுப்பி ஆரவாரம் செய்தனர். அப்பொழுது மேலே சென்ற கலைக்கூத்தாடி பெண்ணின் கணவனுடைய தலையும் கீழே வந்தது. அந்த தலை கீழே விழுந்து விடாதவாறு கையை ஏந்தி பிடித்து கொண்டாள். பிறகு அவள் சபையோரை பார்த்து, தேவர்களுடன் நிகழ்த்திய போரில் என் கணவன் இறந்து விட்டான். இதோ பாருங்கள் அவன் தலையை. இனி நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை. இங்கேயே நெருப்புக்குழி உண்டாக்குங்கள். அதில் நான் விழுந்து உயிரை விடுகிறேன் என்றாள். அதை கேட்டதும் விஜயரங்கன், ஏ பெண்ணே, இதற்காக நீ வருந்தாதே. உனக்கு வேண்டிய பொருளை தருகிறேன். நெருப்பில் நீ விழ வேண்டிய அவசியமில்லை என்றான்.
அரசே, எங்கள் குலத்தில் கணவன் இறந்த பிறகு மனைவி உயிர் வாழும் வழக்கம் கிடையாது. ஆகையால் நான் நெருப்பில் விழுந்து உயிர் விடுவதை விட வேறு வழி இல்லை என்று கூறிவிட்டு கையை தட்டினாள். உடனே அங்கே நெருப்புக்குழி தோன்றியது. அந்த பெண் கொஞ்சமும் தயங்காமல் அந்த நெருப்பில் விழுந்து விட்டாள். சபையினர் அதை பார்த்து வருந்தினார்கள். அப்பொழுது திடீரென அந்த பெண்ணும் அவளுடைய கணவனும் நெருப்பு குழியிலிருந்து வெளியே வந்தார்கள். அதை பார்த்த சபையோர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். பிறகு சபையோர்களை பார்த்து அந்த பெண், ஐயாக்களே, அம்மாக்களே, நான் செய்த வித்தைகளை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான வித்தைகளை என் குரு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அவருடைய வித்தைகளுக்கு முன் என்னுடைய வித்தைகள் மிக மிக சாதாரணமானவையே என்றாள். அவர் எங்கே உள்ளார்? ஏன் இங்கே அவர் வரவில்லை என்று அரசன் விஜயரங்கன் கேட்டான். அவர் அருகிலுள்ள காட்டில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு பெண் வாடையே ஆகாது. ஆகையால் தான் அவர் இங்கே வரவில்லை என்றாள் அந்த பெண். அப்படியானால் அவர் இருக்கும் இடத்திற்கே நாம் சென்றால் அவருடைய வித்தைகளை பார்க்க முடியுமா என்று கேட்டான் அரசன். தாராளமாக பார்க்கலாம் என்றாள் அந்த பெண். உடனே அரசன், நாளைக்கு காட்டுக்கு போய் உன் குருவின் வித்தைகளை பார்ப்பதற்காக ஏற்பாடுகளை செய்ய சொல்லுகிறேன். நீயும் மற்ற கலை கூத்தாடிகளும் தயாராக இருங்கள் என்று கூறிவிட்டு அந்த புறம் சென்று விட்டான். அதுவரையில் வித்தைகளை பார்த்து மகிழ்ந்த சண்பகவள்ளி, தந்தையே, காட்டில் நிகழும் வித்தைகளை பார்க்க நானும் நாளை வருகிறேன் என்றாள். அரசனும் மகிழ்ந்து செண்பகவல்லிக்காக தனியாக கூடாரம் அமைத்து அதில் அவள் இருந்து வசதியாக வித்தைகளை பார்க்கும்படி ஏற்பாடுகளை செய்யுமாறு அமைச்சனிடம் கூறினான். அதன்படி சண்பகவல்லி முதலானவர்களுக்கு ஒரு கூடாரமும் ஆண்களுக்கு ஒரு கூடாரமும் காட்டில் அமைக்கப்பட்டன. சண்பகவல்லியை தோழிகளுடன் முன்கூட்டியே அனுப்பி அவளுடைய கூடாரத்தில் தங்கியிருக்கும்படி சொன்னான் அரசன். அதன் பின் தன் சபையினருடன் கலைக்கூத்தாடிகளையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு சென்றான் அரசன். அங்கே போனதும் கலைக்கூத்தாடி பெண்ணை அழைத்து, நீ போய் மேலதாளங்களுடன் உன் குருவை அழைத்து வா என்றான் அரசன். அரசன் கூறியதும் அவள் மற்ற கூத்தாடிகளை உடன் அழைத்து கொண்டு தன் குரு இருந்த குடிலுக்கு சென்றாள். மற்றவர்களை வெளியே நிறுத்திவிட்டு பெண் வேடத்தில் இருந்த பட்டி மட்டும் குடிலின் உள்ளே சென்றான். அங்கே மாறுவேடத்தோடு இருந்த விக்ரமாதித்தனிடம் நடந்ததை எல்லாம் விவரமாக கூறினான். பிறகு மேற்கொண்டு செய்ய வேண்டியவைகளை திட்டம் போட்டுக்கொண்டு இருவரும் வெளியே வந்தார்கள். மேலதாளங்கள் முன்னே செல்ல கலைக்கூத்தாடி உருவில் இருந்த விக்ரமாதித்தனும் பட்டியும் தொடர்ந்து வர அரசன் விஜயரங்கன் தங்கியிருந்த கூடாரத்திற்கு சென்றனர். அரசன் கலைக்கூத்தாடியை பார்த்து, புதுமையான பல அரிய வித்தைகளை கற்றிருக்கும் நீ ஏன் தனியாக காட்டில் வாழ்கிறாய் என்று கேட்டான். அரசனே, நான் பிறந்தது முதலே காட்டில்தான் வாழ்ந்து வருகிறேன். நகரத்திலே ஒரு நாள் கூட இருந்தது இல்லை என்றான் கலைக்கூத்தாடி குரு. அதற்கு என்ன காரணம் என்றான் அரசன். அரசே, பெண்கள் வாடையே எனக்கு கூடாது என்றுதான் நான் காட்டிலேயே இருக்கிறேன். எனக்கு ஏன் பெண்களிடம் வெறுப்பு உண்டாயிற்று என்பதற்கு என் முன்பிறப்பு கதையை சொன்னால்தான் உங்களுக்கு விளங்கும் என்றான் குரு. உன் கதையை முதலில் சொல், பிறகு வித்தைகளை செய்யலாம் என்றான் அரசன். கலைக்கூத்தாடி குரு உருவில் இருந்த விக்ரமாதித்தன் கதையை கூறுகிறான். கலைக்கூத்தாடி குரு சொன்ன கதை. அவன் கதையை கூற முற்பட்டதும் சண்பகவல்லி அதை கேட்பதற்காக கூடாரத்தின் வாசலில் வந்து மறைவான இடத்தில் ஆர்வத்தோடு நின்று கொண்டிருந்தாள். என்னுடைய முன்பிறவியில் இங்கலாவனம் என்ற காட்டில் நான் புறாவாக இருந்தேன். அப்பொழுது என் பெயர் சல்லன், என் மனைவியின் பெயர் சல்லரி. எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. ஒரு நாள் மூங்கில் காட்டில் உண்டான நெருப்பு எங்கள் குழந்தைகளை பொசுக்கிவிட்டது. அதனால் மனம் உடைந்து போன என் மனைவியுடன் அதே நெருப்பில் விழுந்து இறந்துவிட முயன்றேன். அப்பொழுது என் மனைவி என்னுடன் நெருப்பில் விழாமல் தப்பி ஓடிவிட்டாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது சண்பகவல்லி குறுக்கிட்டு, அவன் சொல்வது சுத்தப் பொய். ஆண் புறா நெருப்பில் விழவில்லை, பெண் புறாதான் விழுந்தது. ஆண் புறா தப்பி ஓடிவிட்டது என்று கத்தினாள். அரசே, பெண்வாடையே கூடாது என்று இருக்கின்ற என்னை இப்பெண் பொய்யன் என்று சொல்லி அவமானப்படுத்துவது சரியல்ல. இனி என் பேச்சில் குறுக்கிட வேண்டாம் என்று அரசகுமாரிக்கு தெரிவியுங்கள் என்றான் குரு. மகளை பார்த்து, நீ ஏன் அம்மா அவன் கதையில் குறுக்கிடுகிறாய்? அவன் பொய் சொல்கிறான் என்று உனக்கு எப்படி தெரியும் என்றான் அரசன். அவன் சொல்வது பொய்தான். நெருப்பில் விழுந்தது பெண் புறாதான். முன்பிறவியில் நானே பெண் புறாவாக இருந்தேன். அந்த ஆண் புறா நெருப்பில் விழாமல் ஓடிவிட்டதால் நான் இங்கலாதேவியை வணங்கி இந்த பிறவியில் அரசகுமாரியாக பிறந்தேன். தேவியின் அருளால் ஆண்வாடையே இல்லாமல் இதுவரையில் விரதத்தை காப்பாற்றி வருகிறேன் என்றாள் சண்பகவல்லி. இல்லை அரசனே, அரசகுமாரி சொல்வது முற்றிலும் பொய். சல்லன் என்ற ஆண் புறாவாக இருந்த நான் தான் நெருப்பில் விழுந்து இறந்தேன். பிறகு அம்பிகையின் அருளால் இந்த பிறவியில் பெண்வாடையே இல்லாமல் என் சபதத்தை நிறைவேற்றி வருகிறேன் என்றான் குரு. இவ்வாறு அரசகுமாரியும் குருவும் வாதாடி கொண்டிருப்பதை பார்த்த அரசனுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. ஆகவே அமைச்சனை கூப்பிட்டு யோசனை கேட்டான். அரசே, இவர்கள் இருவரும் சச்சரவு செய்து கொண்டிருப்பதை கூர்ந்து கவனித்தால் முன்பிறப்பில் இருவரும் புறாக்களாக இருந்தவர்கள் என்பதில் ஐயமே இல்லை.
ஆனால் நெருப்பில் விழுந்து இறந்தது ஆண் புறாவா அல்லது பெண் புறாவா என்பதுதான் இப்பொழுது சந்தேகத்தை அளிக்கிறது. இதுவே பிரச்சனை. இந்த விவகாரத்தை நன்றாக விசாரித்து தீர்மானிப்பதற்கு இவர்களை தவிர வேறு சாட்சியங்களும் இல்லை. ஆகையால் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நீங்கள் அனுமதித்தால் அதை சொல்லுகிறேன் என்றான் அமைச்சன். அது என்ன யோசனை என்றான் அரசன். முற்பிறவியில் கணவனும் மனைவியுமாக இருந்த இவர்களை இப்பிறவியிலும் கணவன் மனைவியாக ஆக்கிவிடலாம் என்றான் அமைச்சன். அதுவும் நல்ல யோசனையே. முற்பிறவியில் செய்து கொண்ட உறுதிப்படி இருவருமே இப்பொழுதும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆகையால் இவர்களை தம்பதிகளாக ஆக்கிவிடுவதுதான் பொருத்தமானது என்று அரசன் கூறி தன் முடிவை சண்பகவல்லியிடமும் குருவிடமும் தெரிவித்தான். அரசன் தெரிவித்த முடிவை கேட்ட இருவரும் தங்கள் சம்மதத்தை அளித்தனர். பிறகு எல்லோரும் அரண்மனைக்கு திரும்பினார்கள். ஒரு நல்ல நாளில் இருவருக்கும் திருமணம் சிறப்பாக நிறைவேறியது. கலை கூத்தாடி பெண் வேடத்தில் இருந்த பட்டி அந்த வேடத்தை களைந்து சுய உருவில் அரச சபைக்கு வந்தான். அங்கே அரசனுடைய வீற்றிருந்த குருவை பார்த்து, அரசே, இன்றுடன் நம்முடைய காடு 6 மாதம் முடிகிறது. ஆகையால் உஜ்ஜயினி மாகாளிபுரம் செல்ல வேண்டும் என்றான். குருவாக இருந்தவன் விக்ரமாதித்த பூபதியே என்று தெரிந்த சண்பகவல்லியும் அவளுடைய தந்தையும் மற்றவர்களும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு விக்ரமாதித்தன் தன் மனைவி சண்பகவல்லியை அழைத்து கொண்டு உஜ்ஜயினி மாகாளிபுரம் போய் காளி தேவியை வணங்கி 6 மாதம் ஆட்சி செய்தான். அத்தகைய ஆற்றல் மிக்க எங்கள் விக்ரமாதித்தனுடைய திறமையில் சிறிதேனும் உங்களுக்கு இருந்தால்தான் இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமரலாம் என்று கூறியது 4வது படியில் இருந்த பதுமை. மந்திர மனோன்மணி பதுமை சொன்ன கதை. எங்கள் விக்ரமாதித்த மன்னன் பட்டியை அழைத்து கொண்டு ஒரு சமயம் காடு 6 மாதம் புறப்பட்டார். அவர்கள் இருவரும் அடர்ந்த காட்டில் போய்க் கொண்டிருக்கும் போது வழி புலப்படாமல் தவிக்க நேர்ந்தது. கால் போன போக்கில் ஏதோ ஒரு திசையில் நடந்து கொண்டிருந்தனர். களைப்பு உருவாகி கால்கள் ஓய்ந்த போது ஒரு வழி தென்பட்டது. அந்த வழியாக போகின்ற போது குத்துக்கல் ஒன்று காணப்பட்டது. அந்த கல்லுக்கு வடபுறமாகவும் தென்புறமாகவும் 2 வழிகள் பிரிந்து சென்றன. எந்த வழியாக செல்வது என யோசிக்கையில் அந்த குத்துக்கல்லில் செதுக்கப்பட்டிருந்த வாசகம் அவர்கள் கண்ணில் பட்டது. இங்கிருந்து பிரியும் வடபுறம் வழியாக சென்றால் அழகாபுரி என்னும் நகரத்தை அடையலாம். அந்த நகரத்தை அழகேசன் என்னும் அரசன் ஆட்சி செய்கிறான். அவனுடைய சபா மண்டபத்தில் தனவதி, குணவதி என்னும் 2 நடனமாதர்கள் இருக்கின்றனர். சபை கலைந்ததும் அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போய்விடுவார்கள். அவர்கள் இருவரும் விலைமாதர்கள். அவர்கள் வீட்டு வாசலில் மணி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. 1000 பொன் கொடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த மணியை அடித்தால் வீட்டிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். தென் வழியாக சென்றால் வீமாபுரி என்ற நகரத்தை அடையலாம். அந்த நகரத்தை சுற்றி 7 மதில்கள் காணப்படும். அவற்றை கடந்து உள்ளே சென்றால் அரண்மனை ஒன்று காணப்படும். அந்த அரண்மனையில் அமிர்தமோகினி என்று ஒருத்தி இருக்கிறாள். அவளுக்கு பேசாமடந்தை என்ற மகள் இருக்கிறாள். அவள் யாருடனும் பேசுவது இல்லை. அவளை யாராவது பேச வைத்தால் அவளை மணந்து கொள்ளலாம். அவளை பேச வைக்க இயலாதவனுடைய தலையை மொட்டையடித்து கழுதை மீது ஏற்றி ஊர்வலம் வரச் செய்து அவமரியாதைக்கு ஆளாக்கப்படுவார். ஆனால் இந்த 2 வழிகளில் எதிலும் இருவர் சேர்ந்து போகக்கூடாது. மேற்கண்டவாறு எழுதப்பட்டிருந்ததை இருவரும் படித்தனர். வியப்பு மேலிட்டது. என்ன செய்யலாம் என யோசித்தனர். பட்டி வீமாபுரிக்கு சென்று பேசாமடந்தையின் வரலாற்றை தெரிந்து கொண்டு அங்கேயே தங்கியிருக்க வேண்டும். விக்ரமாதித்தன் அழகாபுரிக்கு சென்று தனவதி, குணவதி ஆகிய விலைமாதர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டு வீமாபுரிக்கு போய் பட்டியை சந்திப்பது என்று தீர்மானித்தனர். வீமாபுரியை நோக்கி பட்டி சென்றான். விக்ரமாதித்தன் வேதாளத்தை அழைத்து கொண்டு அழகாபுரிக்கு புறப்பட்டான். வீமாபுரியில் ஒரு கிழவி வீட்டில் பட்டி தங்கியிருந்தான். தான் யார் என்பதை அவன் யாருக்கும் தெரிவிக்கவில்லை. விக்ரமாதித்தன் அழகாபுரிக்கு போனதும் வயது முதிர்ந்த ஆண்டி வேடத்தோடு தனவதி வீட்டிற்கு போனான். வாசலில் கட்டப்பட்டிருந்த மணியை அடித்தான். மணி ஓசை கேட்ட தனவதி தோழியை கூப்பிட்டு, யாரோ மணி அடிக்கிறார்கள், வெளியே போய் பார். 1000 பொன் கொண்டு வந்திருந்தால் உள்ளே அழைத்து கொண்டு வா. பிச்சைக்காரனாயிருந்தால் அரிசி போட்டு அனுப்பிவிடு என்றாள். தோழி உடனே வெளியே வந்து பார்த்தாள். ஆண்டியான கிழவன் நின்று கொண்டிருந்தான். அரிசி போடுகிறேன், வாங்கி கொண்டு போ என்றாள் தோழி. உன்னிடம் பிச்சை எடுக்க நான் வரவில்லை. உன்னுடைய எஜமானி தனவதியை பார்க்க வந்திருக்கிறேன். என்னை அவளிடம் அழைத்து கொண்டு போ என்றான் கிழவன். நீ இங்கேயே இரு, உள்ளே போய் சொல்லி பதில் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு தோழி உள்ளே போய் தனவதியிடம் யாரோ ஆண்டியான கிழவன் ஒருவன் வந்து இருக்கிறான் என்று சொன்னாள். அதை கேட்டதும் தனவதிக்கு கோபம் உண்டாகி, ஆண்டியான கிழவன் தன்னிடம் வருவதா என்று எண்ணி உலக்கை ஒன்றை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து, ஏ ஆண்டி கிழவா, உன்னுடைய தகுதிக்கு விலைமகள் வீட்டை தேடி வந்து விட்டாயோ என்று கூறி அவனை அடித்து துரத்து விட்டாள். தனவதியிடம் உலக்கை அடி வாங்கிய கிழவன் குணவதியிடம் சென்றான். மணியை அடித்தான். தோழி வெளியே வந்து பார்த்தாள். குணவதியை பார்க்க வந்து இருப்பதாக கிழவன் சொல்லி அனுப்பினான். தோழி போய் சொன்னதும் குணவதி சிந்தித்தாள்.
உண்மையாகவே ஆண்டியாக இருப்பானாகில் விளைமகள் வீட்டிற்கு அவன் வரமாட்டான். இதில் ஏதோ காரணம் இருக்கிறது என்று எண்ணி கிழவனை உள்ளே அழைத்து வருமாறு கூறினாள். தோழி வெளியே சென்று கிழவனை உள்ளே அழைத்து போனாள். இன்முகத்துடன் அவனை வரவேற்று உபசரித்து, தங்களை போன்றவர்கள் இங்கே வந்தது நான் செய்த பாக்கியம். தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் என்ன என்று விசாரித்தாள் குணவதி. அதற்கு கிழவன், குணவதியே, உன் அழகை கேள்வியுற்று வெகு தொலைவில் இருந்து வந்துள்ளேன். இங்கு நான் தங்கியிருப்பதில் உனக்கு இடையூறு ஏதும் இல்லையே என்றான். பெரியவரே, தாங்கள் தாராளமாக இங்கே தங்கியிருக்கலாம், எனக்கு எந்த இடையூறும் இல்லை என்றாள் குணவதி. தான் அடித்து துரத்திய கிழவன் யாரிடமாவது போய் முறையிட்டால் தனக்கு சங்கடம் உண்டாகுமே என்று எண்ணிய தனவதி அந்த கிழவன் எங்கே இருக்கிறான் என்பதை பார்த்து வரும்படி ஆள் அனுப்பினாள். விசாரித்து வந்த ஆள் கிழவன் குணவதி வீட்டில் தங்கியுள்ளதாக வந்து சொன்னாள். மறுநாள் அரச சபைக்கு சென்ற தனவதி குணவதியை பார்த்து, ஆண்டியை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் நீ அரச சபைக்கு வர வெட்கமாக இல்லையா என்று கேட்டாள். பஞ்சாங்க பார்ப்பனனை உன் வீட்டில் வைத்துக் கொண்டு இருக்கிறாயே, உனக்கு வெட்கம் இல்லையா என்று திருப்பி கேட்டாள் குணவதி. இப்படியாக இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி சச்சரவு உண்டாயிற்று. சபையோர் அவர்களை விலக்கி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். மறுநாள் அரச சபைக்கு வந்த தனவதி தங்கத்தாம்பாளம் நிறைய பொன்னை நிரப்பிக் கொண்டு வந்து, அரசே, நேற்று சபையில் நிகழ்ந்த மரியாதை குறைவுக்கு அபராத தொகையாக இதை ஏற்று அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அவள் அவ்வாறு செய்ததன் நோக்கம் குணவதியினால் தான் செய்வதற்கு ஈடாக செய்ய இயலாது, அதனால் அவள் அவமானம் அடைய வேண்டும் என்பதே. குணவதி தனவதி செய்ததைப் போல செய்ய இயலாததை எண்ணி மிகுந்த வருத்தத்தோடு வீட்டிற்கு வந்து முக்காடிட்டு படுத்து விட்டாள். குணவதியின் வருத்தத்திற்கான காரணம் கிழவனுக்கு தெரியாது. அவளை கேட்டு தெரிந்து கொள்ளும் முன் ஆண்டி கிழவனான விக்ரமாதித்தன் வேதாளத்தை அழைத்து குணவதியின் வருத்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டான். அரச சபையில் நிகழ்ந்தவற்றை வேதாளம் எடுத்து கூறியது. ஒளி மிகுந்த முத்துமாலை ஒன்றை கொண்டு வருமாறு வேதாளத்திற்கு உத்தரவிட்டான் விக்ரமாதித்தன். வேதாளம் அவ்வாறே ஒளிமிக்க முத்துமாலை ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தது. அதை பெற்றுக்கொண்டு பத்திரமாக வைத்தான் விக்ரமாதித்தன். மறுநாள் காலையில் குணவதியிடம், உன்னுடைய வருத்தத்திற்கு காரணம் என்ன? உபயோகம் இல்லாத ஆண்டி வந்து இங்கே இருக்கிறானே, அதனால் தொல்லையாக இருக்கிறதே என்று கவலைப்படுகிறாயா என்று கேட்டான். பெரியவரே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நீங்கள் இங்கே இருப்பது என்னுடைய பாக்கியம் என்று எண்ணுகிறேன். என்னுடைய கவலைக்கு காரணம் வேறு. தனவதி நேற்று அரச சபையில் என்னை அவமானப்படுத்தி விட்டாள் என்று நிகழ்ந்தவற்றை கூறினாள். இதற்காகவா இப்படி கவலைப்படுகிறாய்? இதோ இந்த முத்துமாலையை கொண்டு போய் அரசனுக்கு பரிசாக கொடுத்து வா என்று முதல் நாள் வேதாளம் கொண்டு வந்து கொடுத்த முத்துமாலையை குணவதியிடம் கொடுத்தான் விக்ரமாதித்தன். அந்த முத்துமாலையை எடுத்துக்கொண்டு அரச சபைக்கு போய் அரசனை வணங்கி, அரசே, சபையில் நானும் தனவதியும் சச்சரவிட்டு கொண்டதற்காக அபராதமாக இந்த முத்துமாலையை ஏற்று அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அந்த முத்துமாலையை பார்த்த அரசனும் அமைச்சர் முதலானோரும் வியப்புற்று செயலற்று போயினர். தான் அளித்ததை காட்டிலும் உயர்வான ஒரு பொருளை குணவதி அரசனுக்கு கொடுத்ததை கண்டு தனவதி பொறாமை கொண்டாள். அரசன் தன் பரிவாரங்களுடன் தன் இல்லத்திற்கு வந்து விருந்து உண்ண வேண்டும் என்று வேண்டினாள் தனவதி. அரசனும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவள் இல்லத்திற்கு பரிவாரங்கள் சூழச் சென்று விருந்து உண்டு மகிழ்ந்தான். அதனால் தனவதி மிகவும் பெருமிதம் அடைந்தாள். குணவதியால் அவ்வாறு செய்ய இயலாது என அவள் நினைத்தாள். அரசன் முதலானோருக்கு தனவதி அளித்த விருந்தை போல் தன்னால் அளிக்க முடியவில்லையே என மீண்டும் கவலையால் ஆழ்ந்தாள் குணவதி. ஆண்டி மீண்டும் என்ன கவலை என்று கேட்டான் குணவதியிடம். தனவதி அரசன் முதலானோருக்கு அளித்த விருந்தை பற்றி கூறி தானும் அம்மாதிரி விருந்து அளிக்க வேண்டும் என்ற கவலையை தெரிவிக்கலானாள். மறுநாள் அரசன் மற்றும் பரிவாரங்களுக்கு சிறந்த விருந்து அளிக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுமாறு வேதாளத்திடம் சொல்லிவிட்டு விக்ரமாதித்தன் தூங்கினான். குணவதி மறுநாள் காலையில் விழித்து எழுந்ததும் தன் இல்லத்தில் விருந்திற்காக செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளைக் கண்டு பூரித்து போனாள். எல்லாம் அந்த ஆண்டி கிழவனின் அற்புத செயலே என எண்ணி மகிழ்ந்தாள். பிறகு ஆண்டி கூறியபடி குணவதி அரச சபைக்கு போய் அரசனையும் பரிவாரங்கள் சூழ விருந்திற்கு அழைத்து வந்து தனவதி செய்ததை காட்டிலும் பல மடங்கு பிரமாதமான விருந்து அளித்தாள். குணவதி தனக்கு நிகராக நடந்ததால் தனவதிக்கு தோல்வியும் பொறாமையும் மேலெழுந்தது. எவ்வகையிலாவது குணவதியை அவமானப்படுத்த வேண்டும் என்பதே தனவதியின் திட்டம். மறுநாள் அரச சபையை அடைந்ததும், அரசர் பெருமானே, வீமாபுரியில் பேசாமடந்தை என்ற அரசகுமாரி ஒருத்தி இருக்கிறாள். அவளை யாராலும் பேச வைக்க இயலவில்லை. பஞ்சாங்க பார்ப்பனனை நான் வைத்துக் கொண்டிருப்பதாக என்னை இழிவாக குணவதி கூறினாள் அல்லவா? அந்த பார்ப்பனனை கொண்டே அந்த பேசாமடந்தையை பேச வைக்கிறேன். அவ்வாறு செய்ய இயலாவிடில் குணவதி தன் வீட்டில் உள்ள ஆண்டியை அனுப்பி பேசாமடந்தையை பேச வைக்கிறாளா என்பதை தயவு செய்து கேட்டுச் சொல்லுங்கள் என்று சவால் விடுத்தாள் தனவதி. அரசன் குணவதியை கேட்டான்.
அதற்கு குணவதி சரி என்று ஒப்புக்கொண்டாள். தனவதி உடனே வீட்டிற்கு சென்று அரச சபையில் தான் செய்த சபதத்தை தான் ஆசை நாயகனிடம் கூறி எப்படியாகிலும் பேசாமடந்தையை பேச வைத்து மனம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவனை வீமாபுரிக்கு அனுப்பி வைத்தாள். அவனோ வீமாபுரிக்கு சென்ற சில நாட்களிலேயே தோல்வியுற்று திரும்பி வந்து தன் இயலாமையை தனவதியிடம் கூறினான். தன்னுடைய சபதம் தோல்வி அடைந்ததைக் கண்ட தனவதி மிகுந்த வருத்தம் அடைந்தாள். மேலும் தன்னுடைய ஆசை நாயகனாலேயே முடியாத காரியத்தை குணவதியின் ஆண்டியால் எவ்வாறு இயலும் என்பதை எண்ணி தைரியம் அடைந்தாள். அதோடு குணவதியிடம் கூறி ஆண்டியை அனுப்பி வைக்கும்படி அரசனை தூண்டினாள். அரசன் குணவதியை அழைத்து அவளுடைய சபதப்படி ஆண்டியை வீமாபுரிக்கு அனுப்பும்படி கூறினான். குணவதி வீட்டிற்கு வந்து அரசன் கூறியதை ஆண்டியிடம் சொல்லி அவனை வீமாபுரிக்கு போகும்படி கேட்டுக்கொண்டாள். ஆண்டியும் 45 நாட்களில் திரும்பி வருவதாக சொல்லி வீமாபுரிக்கு பயணமானான். ஆண்டி வேடத்தில் இருந்த விக்ரமாதித்தன் வீமாபுரி போய் ஓர் இடத்தில் பட்டியை சந்தித்தான். இருவரும் ஊருக்கு வெளியே இருந்த மடத்திற்கு போய் பிரிந்திருந்த நாட்களில் நிகழ்ந்தவற்றை பேசினார்கள். பிறகு தான் தங்கியிருந்த வீட்டிற்கு விக்ரமாதித்தனை கூட்டிச் சென்றான் பட்டி. அன்று இரவு கிழவியின் வீட்டில் தங்கியிருந்து மறுநாள் காலையில் விக்ரமாதித்தனும் பட்டியும் பேசாமடந்தை இருந்த 7 மதில்கள் கொண்ட கோட்டைக்கு சென்றனர். கோட்டை வாசலில் ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அந்த மணியை விக்ரமாதித்தன் அடித்தான். மணி ஒலியை கேட்ட காவலன் கோட்டை கதவை திறந்தான். விக்ரமாதித்தனும் பட்டியும் உள்ளே சென்றனர். 7 வாயில்களிலும் அமைக்கப்பட்டிருந்த பல இரகசிய பொறிகளை கடந்து அரண்மனை வாசலை அடைந்தனர். பேசாமடந்தையின் தாய் அமிர்தமோகினி விக்ரமாதித்தனை வரவேற்று, உமக்கு எதிரே திரைச்சீலை ஒன்றை கட்டி அதன் மறுபக்கம் பேசாமடந்தையை உட்காரச் செய்கிறேன். அவள் 3 வார்த்தைகள் பேசும்படி செய்வீர்களானால் அவளை உங்களுக்கு மனம் முடித்து கொடுக்கிறேன். அப்படி பேச வைக்க இயலவில்லையானால் நீங்கள் சிறுமைப்பட நேரிடும் என்றாள். சரி என விக்ரமாதித்தன் ஒப்புக்கொண்டான். உடனே திரைச்சீலை ஒன்று கட்டப்பட்டு பேசாமடந்தையை மறுபக்கம் உட்காரச் செய்தாள் அவள் தாய். பேசாமடந்தையை பேச வைக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட விக்ரமாதித்தன் வேதாளத்தை அழைத்து அந்த திரைச்சீலையில் புகுந்து கொள்ளும்படி சொன்னான். வேதாளமும் அவ்வாறே புகுந்து கொண்டது. பின்னர் விக்ரமாதித்தன் திரைச்சீலையை பார்த்து, திரைச்சீலையே, பேசாமடந்தையை பேச வைப்பதற்காக நான் வந்துள்ளேன். அவளும் பேசாமலே உட்கார்ந்திருக்கிறாள். மத்தியில் நீ இருந்து தடுக்கிறாய். பொழுது போகவில்லை. நீயாவது ஒரு கதை சொல், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றான். திரைச்சீலை கதை சொல்லத் தொடங்கியது. மன்மத வசீகரன் என்னும் அரசன் மந்தாகினிபுரம் என்ற நகரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு மங்களகரன் என்ற அமைச்சன் ஒருவன் இருந்தான். அரசனுக்கு மதனமோகன் என்ற புதல்வனும் அமைச்சனுக்கு தந்திரலோகன் என்ற புதல்வனும் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் குழந்தை பருவம் முதல் இணை பிரியாமல் பழகி சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தனர். அரசகுமாரனும் மந்திரி குமாரனும் ஒரு நாள் ஆளுக்கு ஒரு பஞ்சகல்யாணி குதிரையில் ஏறி வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு புறப்பட்டனர். அவர்களுக்கு துணையாக யாரும் செல்லவில்லை. அவர்கள் இருவர் மட்டுமே சென்றனர். வேட்டையாடி களைத்து தாகம் தீர்த்து கொள்ள ஒரு குளத்திற்கு சென்றனர். அங்கு தாகம் தீர தண்ணீர் பருகி அருகில் இருந்த ஆலமரத்தின் கீழ் களைப்பாறுவதற்காக உட்கார்ந்தனர். உட்கார்ந்த சிறிது நேரத்தில் மதனமோகன் தூங்கிவிட்டான். தந்திரலோகன் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தான். அங்கே கோவில் ஒன்று தெரிந்தது. மதனமோகன் தூங்கி எழுந்திருக்கும் வரையில் அந்த கோவிலுக்காவது போய் வரலாம் என்று கருதி அங்கே சென்றான். கோவிலினுள் சென்றதும் சிறிது தூரத்தில் அழகான பெண் ஒருத்தி கையில் மலர்ச்செண்டுடன் நிற்பதாக தெரிந்தது. அருகில் சென்று பார்த்தான். அது ஓர் அழகான சிலை. உயிர் உள்ள பெண்ணைப் போல அந்த சிலை காட்சியளித்தது. அழகு மிகுந்த அந்த சிலையை மதனமோகன் கண்டால் அதிலே அவன் உள்ளத்தை பறிகொடுத்து விடக்கூடும் என தந்திரலோகன் எண்ணினான். ஆகையால் மதனமோகன் தன்னை தேடிக்கொண்டு வரும் முன்னர் தான் அங்கிருந்து போய்விடக் கருதி உடனே போய் ஆலமரத்தின் கீழ் படுத்து கொண்டான். தந்திரலோகன் வந்து படுத்த சிறிது நேரத்தில் மதனமோகன் விழித்து எழுந்தான். அங்கே தெரிந்த கோவிலை பார்த்துவிட்டு, தந்திரலோகா, அந்த கோவிலை போய் பார்த்துவிட்டு வரலாமா என்று கேட்டான். நான் போய் பார்த்துவிட்டு வந்து விட்டேன். நீ பார்க்க வேண்டுமானால் போய் பார்த்துவிட்டு வா, நான் இங்கேயே இருக்கிறேன் என்றான் தந்திரலோகன். மேலும் மதனமோகா, கோவிலினுள் வடக்கு பகுதிக்கு போக வேண்டாம் என கூறினான் தந்திரலோகன். சரி என்று கூறிவிட்டு மதனமோகன் கோவிலினுள் சென்றான். கோவிலை சுற்றி பார்த்து வருகையில் தந்திரலோகன் எச்சரிக்கை செய்தது நினைவுக்கு வந்தது. வடக்கு பகுதியில் என்னதான் இருக்கும், அதை பார்த்து விடலாமே என்று அவனுக்கு ஆவல் தோன்றியது. அந்த ஆவலினால் வடக்கு பகுதிக்கு சென்றான் மதனமோகன். அங்கே மலர்ச்செண்டை கையில் பற்றி கொண்டு நின்ற அழகான சிலையை பார்த்து அதை பெண் என்றே கருதிவிட்டான். அருகில் சென்று, அழகியே, அந்த மலர்ச்செண்டை கொடு, மலர்ச்செண்டை கொடு என்று கேட்டான். சிலையோ பேசாமல் நின்றிருந்தது. ஆனால் அவன் கொடு கொடு என கேட்டுக்கொண்டே நின்று கொண்டிருந்தான்.
மதனமோகன் போய் நெடுநேரமாகியும் திரும்பாததால் தந்திரலோகன் கோவிலுக்கு வந்தான். வடக்கு பகுதியில் சிலையின் எதிரில் நின்று மலர்ச்செண்டை தரும்படி கேட்டுக்கொண்டிருந்தான் மதனமோகன். உடனே தந்திரலோகன், மதனமோகா, நேரமாகிறது, வா போகலாம் என பலமுறை கூப்பிட்டும் அவன் கவனம் சிலையை விட்டு அசையவே இல்லை. சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தான் அவன். தந்திரலோகனுக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை. அவனை அங்கேயே விட்டுவிட்டு போகவும் முடியவில்லை. நண்பனின் நிலையைக் கண்டு தயக்கமும் கலக்கமும் மேலிட யோசித்துக் கொண்டிருந்த தந்திரலோகனுக்கு கோவில் பூசாரி எதிர்பட்டான். அவனிடம் தன் நண்பனின் நிலையை கூறினான். மேலும் அந்த சிலையை செய்த சிற்பக்கலைஞன் யார் என்றும் விசாரித்தான் தந்திரலோகன். கோதண்டராமன் என்னும் சிற்பக்கலைஞன் அந்த சிலையை செய்தான். அவன் இங்கிருந்து 10 மைல் தொலைவில் இருக்கிறான் என்றான் பூசாரி. தந்திரலோகன் சிற்பக்கலைஞனை கண்டு கோவிலிலுள்ள அந்த சிலையின் சிறப்பை வர்ணித்து கூறிவிட்டு, அதை நீங்கள்தான் செய்தீர்கள் என்று சொன்னார்கள். அதை போன்ற பெண் யாரையாவது பார்த்துத்தான் அதை செய்தீர்களா என்று கேட்டான். அந்த சிலையை நான் யாரை பார்த்தும் செய்யவில்லை. ஆனால் அதை போன்ற பெண் எங்கேயாவது இருக்கத்தான் வேண்டும் என்பது மட்டும் என் உறுதியான நம்பிக்கை என்றான் சிற்பக்கலைஞன். அவ்வளவு உறுதியான நம்பிக்கைக்கு காரணம் என்ன என்று கேட்டான் தந்திரலோகன். கொஞ்ச நாட்களுக்கு முன் ஒரு நாள் மாலை வேளையில் பெருமாள் என்னும் குயவன் என்னை காண வந்தான். அவன் பக்கத்து ஊரில் இருக்கிறான். அவன் ரத்தினம் போல் ஒளிவீசக்கூடிய நகம் ஒன்றை வைத்திருந்தான். அவனிடமிருந்து அதை வாங்கி சாமுத்திரிகா லட்சணப்படி அந்த நகத்திற்கு உரியவளின் உருவம் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு கற்பனை செய்து சிலையை உருவாக்கினேன் என்றான் சிற்பக்கலைஞன். பிறகு தந்திரலோகன் சிற்பக்கலைஞனுக்கு நன்றி கூறி அவனிடமிருந்து விடைபெற்று பெருமாள் குயவனை காணச் சென்றான். குயவனை சந்தித்தான் தந்திரலோகன். சிற்பக்கலைஞன் கோதண்டராமனிடம், நீங்கள் கொடுத்த நகம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். மண்பாண்டங்கள் செய்வதற்கு ஒரு நாள் மண்ணை பிசைந்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது பக்கத்து காட்டில் வசிக்கும் கார்கோடகன் என்ற வேடன் அந்த நகத்தை எனக்கு தந்தான் என்றான் குயவன். குயவனுக்கு நன்றி கூறி அவனிடமிருந்து விடைபெற்று வேடனை காண புறப்பட்டான். தந்திரலோகன் கார்கோடனை சந்தித்து, ஐயா, பெருமாள் குயவரிடம் நீங்கள் கொடுத்த நகம் உமக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். ஒரு நாள் வேட்டைக்காக சென்றேன். நாள் முழுவதும் அலைந்து திரிந்தும் ஒரு மிருகம் கூட அகப்படவில்லை. சோர்வுற்று அங்கே உள்ள ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்தேன். அப்பொழுது தரையில் ஏதோ பளபளவென்று மின்னியது. அதை எடுத்துக்கொண்டு திரும்பினேன். மறுநாள் காலையில் பார்த்தபோது அது நகம் என்று தெரிந்தது. அதை குயவனிடம் கொடுத்தேன் என்று சொல்லி முடித்தான் வேடன். தந்திரலோகனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று புரியவில்லை. இதற்கு மேல் இனி யாரை கேட்பது? தேடி வந்த காரியம் கைகூடாமல் திரும்புவதை விட உயிரை விடுவதே மேல் என்று கருதலானான். என்றாலும் வேடன் சொன்ன அந்த ஆலமரத்திற்கு அருகில் போய் பார்க்கலாம் என்று அவனுக்கு ஒரு ஆவல் வந்தது. வேடனுக்கு நன்றி கூறி விடை பெற்று ஆலமரம் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கே யாரையும் காணவில்லை. மாலை நேரமாகிவிட்டது. காட்டு மிருகங்கள் வந்து தாக்கி கொன்றுவிடுமோ என்ற அச்சத்துடன் உட்கார்ந்திருந்தான். அந்த சமயத்தில் மரத்தின் மேல் இருந்த ராஜகிளி கீழே இருந்த தந்திரலோகனை பார்த்து, ஐயா, இந்த நேரத்தில் ஏன் இங்கே காத்திருக்கிறீர்கள்? கொடிய விலங்குகள் வந்து உங்களை கொன்றுவிடுமே என்றது. தந்திரலோகன் அண்ணாந்து பார்த்தான். ராஜகிளியை கண்டான். தேடி வந்த காரியம் கைகூடாமல் திரும்புவதற்கு பதிலாக கொடிய விலங்குகளுக்கு இரையாவதே மேல் என்றான். தேடி வந்த காரியம் என்ன என்று கேட்டது ராஜகிளி. வேடன் கூறியதை சொல்லி அந்த நகத்தை பற்றி தெரிந்து கொள்ளவே வந்திருக்கிறேன் என்றான் தந்திரலோகன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் பொறு, விசாரித்து சொல்கிறேன் என்றது ராஜகிளி. பிறகு எல்லா கிளிகளையும் அழைத்து தந்திரலோகன் சொன்ன நகம் பற்றி சொல்லியது ராஜகிளி. சின்னஞ்சிறு கிளி ஒன்று ராஜகிளியின் முன்னே வந்து நின்று, சில நாட்களுக்கு முன் நாங்கள் அனைவரும் இறை தேடுவதற்காக 7 கடல்களை தாண்டி சென்றோம். அங்கே போய் ஆளுக்கு ஒரு பழத்தை கொவ்விக்கொண்டு திரும்பி வந்தோம். வழியில் மல்லிகாபுரம் என்ற தீவில் உள்ள மாளிகையின் உப்பரிகையில் ஒரு பெண் கூந்தலை கோதிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவள் தலையிலிருந்து ரத்தினம் போல் ஒன்று கீழே விழுந்தது. அதை எடுத்து வந்தேன். உங்களிடம் கொடுக்கலாம் என்று கருதி வாயில் இருந்த பழத்தை கூட கீழே போட்டுவிட்டு அதை கவ்விக்கொண்டு இங்கே வந்தேன். மறுநாள் காலையில் உங்களிடம் அதை கொடுத்தேன். அது ஒரு நகம் என்று கூறி என் தலையில் கொத்தி கோபித்து அதை கீழே போட்டு விட்டீர்கள் என்று கூறியது. அதை கேட்ட ராஜகிளி, ஆமாம், இப்பொழுதுதான் எனக்கு நினைவு வருகிறது என்றது. உன் மூலமாக தெரிந்து கொண்ட தகவல் ஓரளவு உதவியாகும். என்றாலும் மல்லிகாபுரத்திற்கு போகும் வழியை எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டான் தந்திரலோகன். இங்கே இருந்து 3 மைல் தொலைவில் ஒரு பெரிய மரத்தில் 2 அண்டரப்பட்சிகள் இருக்கின்றன. அவற்றை கேட்டால் மல்லிகாபுரத்திற்கு போகும் வழியை அவை கூறும் என்றது ராஜகிளி. ராஜகிளிக்கு நன்றி கூறி அதனிடம் விடை பெற்று கொண்டு அண்டரப்பட்சிகளை காண புறப்பட்டான் தந்திரலோகன். பெரிய மரத்தில் 2 அண்டரப்பட்சிகளின் குஞ்சுகள் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவை ஏன் அப்படி நடுங்குகின்றன என்று சுற்றும் முற்றும் பார்த்தான் தந்திரலோகன்.
கருநாகம் ஒன்று மரத்தில் ஏறிக்கொண்டிருந்ததை கண்டான். உடனே தன் வாளால் அந்த பாம்பை வெட்டி வீழ்த்தினான். அதை கண்ட குஞ்சுகள் இரண்டும் பயம் நீங்கி, ஐயா, நீங்கள் அந்த பாம்பை கொன்றதால் நாங்கள் பிழைத்தோம், இல்லையானால் இதற்கு நாங்கள் இரையாகி இருப்போம். நீங்கள் யார், இங்கு வந்த காரணம் என்ன என்று பரிவோடு கேட்டன. தான் வந்த விவரத்தை கூறினான் தந்திரலோகன். எங்கள் பெற்றோர்களைத்தான் நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள். அவர்கள் இறை தேடச் சென்றுள்ளனர். திரும்பி வந்ததும் உங்களுக்கு உதவி செய்யுமாறு சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் வரும்போது நீங்கள் அவர்கள் கண்ணில் பட்டால் உங்களை கொன்று விடுவார்கள். ஆகையால் அருகில் உள்ள புதரில் மறைந்து இருங்கள். அவர்கள் வந்ததும் நாங்கள் விவரத்தை கூறி ஏற்பாடு செய்கிறோம் என்றன குஞ்சுகள். தந்திரலோகன் புதரில் மறைந்து கொண்டான். சிறிது நேரத்தில் பயங்கரமாக சத்தம் செய்து கொண்டு 2 அண்டர பட்சிகள் அங்கே வந்து சேர்ந்தன. அவை கொண்டு வந்த இரையை கொடுப்பதற்கு குஞ்சுகளை அழைத்தன. ஆனால் குஞ்சுகள் இரை தின்ன வராமல் ஓர் மூலையில் சோகத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தன. ஏன் இரை தின்ன வராமல் சோகமாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று குஞ்சுகளை பார்த்து கேட்டன அண்டரப்பட்சிகள். நீங்கள் இரை தேடச் சென்றதும் கருநாகம் ஒன்று எங்களை கொல்ல வந்தது. அதை கொன்று ஒருவர் எங்களை காப்பாற்றினார். அவருக்கு நீங்கள் உதவி செய்வதாக வாக்கு அளித்தால்தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்றன குஞ்சுகள். சரி, அப்படியே செய்கிறோம். நீங்கள் இரையை தின்னுங்கள் என்று கூறி நாகத்தை கொன்றவர் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டன. குஞ்சுகள் மகிழ்ச்சியோடு தந்திரலோகன் மறைந்திருந்த புதரை காட்டி அருகில் சென்றன. அண்டரப்பட்சிகள் இரண்டும் தந்திரலோகனை பார்த்து வரவேற்று, தக்க சமயத்தில் நீங்கள் உதவி செய்ததால் எங்கள் குஞ்சுகள் உயிர் பிழைத்தன. இல்லாவிட்டால் எங்கள் குஞ்சுகளை கண்டிருக்க மாட்டோம். நீங்கள் செய்த உதவிக்கு பதிலாக உங்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்ய தயாராக இருக்கிறோம் என்றன. தந்திரலோகன் மிகவும் மலர்ச்சியோடு தான் வந்த விவரத்தை கூறி மல்லிகாபுரத்திற்கு தன்னை அழைத்துச் செல்லும்படி கேட்டுக்கொண்டான். அவன் விருப்பம் போல் அவனை அழைத்துச் செல்வதாக கூறி ஆண் பட்சி அவனை தன் முதுகில் வைத்து மல்லிகாபுரத்திற்கு கொண்டு செல்லும் போது வழியில் ரத்தின கடலை கடந்து செல்கையில் ஏராளமான நவரத்தினங்களை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் தந்திரலோகன். மல்லிகாபுரத்தில் அவனை இறக்கிவிட்டு மறுபடி அவன் கூப்பிடும் போது வந்து அழைத்து கொண்டு போவதாக கூறி பட்சி திரும்பிச் சென்றது. ரத்தின வியாபாரியைப் போல் தந்திரலோகன் தான் கொண்டு வந்த ரத்தினங்களை விற்பனை செய்ய ஆரம்பித்தான். அவன் கொண்டு வந்த ரத்தினங்களின் பெருமை ஊர் முழுவதும் பரவியது. அந்த நகரத்தில் உள்ள பிரபல ரத்தின வியாபாரி நவகோடி நாராயண செட்டி தந்திரலோகனை காண வந்தான். நவகோடி நாராயண செட்டி அழைத்ததால் அவனுடன் அவன் வீட்டிற்கு சென்றான் தந்திரலோகன். தான் மந்தாகினிபுரம் சதகோடி செட்டியின் மகன் என்றும் தன்னுடைய பெயர் வைரலிங்க செட்டி என்று கூறிக்கொண்டான் தந்திரலோகன். 4 நாட்கள் அவன் வீட்டில் விருந்தினராக தங்கியிருந்தான். அப்பொழுது நவகோடி செட்டியின் மகள் உல்லாச ருக்குமணியை பார்க்கும் வாய்ப்பு தந்திரலோகனுக்கு கிடைத்தது. அவளோ கோயிலில் கண்ட சிலையைப் போலவே இருந்தாள். தான் தேடி வந்த பெண் அவளேதான் என்று எண்ணும் போது அவனுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மேற்கொண்டு செய்ய வேண்டியதை பற்றி தீவிரமாக ஆலோசிக்கலானான் தந்திரலோகன். நவகோடி செட்டியின் மாளிகையை அடுத்து காலியான நிலம் இருந்தது. அதில் தனக்காக மாளிகை ஒன்றை கட்டி கொள்ளுவதாகவும் பிறகு ஊருக்கு போகும்போது அந்த மாளிகையை தங்களிடமே ஒப்படைத்துவிட்டு போவதாகவும் நவகோடியிடம் சொன்னான் தந்திரலோகன். நவகோடியும் அதற்கு ஒப்புக்கொண்டான். காலி நிலத்தில் விரைவாக மாளிகை ஒன்று கட்டி முடித்தான் தந்திரலோகன். அந்த மாளிகையிலிருந்து உல்லாச ருக்குமணியின் பள்ளி அறைக்கு ரகசியமாகச் செல்ல சுரங்கப்பாதையையும் அமைத்து கொண்டான். சுரங்கப்பாதை வழியாக உல்லாச ருக்குமணியின் படுக்கை அறைக்கு ஒரு நாள் தந்திரலோகன் சென்றான். அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை சிறிய கோலால் தட்டி எழுப்பினான். அவள் கண் விழித்து பார்த்தாள். ரத்தின வியாபாரி தன் அறையில் இருப்பதை கண்டாள். வியப்போடு, எப்படி வந்தீர்கள் என்று கேட்டாள். தான் கட்டிய மாளிகையில் ரகசிய சுரங்கப்பாதை அமைத்திருப்பதால் அதன் வழியாகத்தான் தான் வந்ததாக கூறினான். மேலும் தன் நண்பன் அரசகுமாரன் மதனமோகனுடன் வேட்டைக்கு புறப்பட்டது, கோவில் சிலையை கண்டு அவன் ஏக்கமுற்று நிற்பது, தான் ஒவ்வொருவரிடமும் விவரம் கேட்டு வந்தது அனைத்தையும் கூறினான் தந்திரலோகன். அவனுடைய நண்பனான மதனமோகன் தனக்காக ஏங்கிக் கொண்டிருப்பதை கேள்வியுற்ற உல்லாச ருக்குமணியும் அவனை பார்க்க ஆவல் கொண்டாள். ஆனால் அவளுக்கு தன் பெற்றோர்களின் பாதுகாப்பிலிருந்து எவ்வாறு தப்பி வெளியேறுவது என்று தெரியவில்லை. ஆகையால் தந்திரலோகனின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வதாக தெரிவித்தாள். ஒரு நாள் உல்லாச ருக்குமணி சுரங்கப்பாதை வழியாக வந்து சேர்ந்தாள். அன்று நவகோடி குடும்பத்தினரை தன் வீட்டிற்கு விருந்திற்கு வருமாறு அழைத்தான் ரத்தின வியாபாரி. விருந்துக்கு காரணம் என்ன என்று கேட்டான் நவகோடி. என் மனைவி ஊரிலிருந்து வந்திருக்கிறாள். அவளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதற்காகவே இன்று எங்கள் வீட்டில் விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றான் ரத்தின வியாபாரி. அவன் வீட்டிற்கு வருவதாக சொல்லி நவகோடி நாராயணன் குடும்பத்துடன் புறப்படும் பொழுது மகள் உல்லாச ருக்குமணியையும் கூப்பிட்டான். அவள் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று தந்திரலோகன் சொல்லிக் கொடுத்தபடி சொல்லி விருந்துக்கு வர மறுத்துவிட்டாள்.
பின்னர் தன்னுடைய அறைக்கு சென்று கதவை தாளிட்டு விட்டு சுரங்கப்பாதை வழியாக தன்னுடைய குடும்பத்தினர் வரும் முன்னர் தந்திரலோகன் மாளிகையை அடைந்தாள். தன் மகளை தவிர மற்றவர்களுடன் நவகோடி ரத்தின வியாபாரியின் மாளிகையை அடைந்தான். அவர்களை வரவேற்று உள்ளே இருந்த உல்லாச ருக்குமணியை அழைத்து அவளை தன் மனைவி என்று அறிமுகம் செய்து வைத்தான் ரத்தின வியாபாரி. ரத்தின வியாபாரியின் மனைவி தங்கள் மகள் உல்லாச ருக்குமணியைப் போலவே இருப்பதாக நவகோடி குடும்பத்தினர் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் வெளிப்படையாக அதை பற்றி எதுவும் கூறவில்லை. விருந்து முடிந்ததும் விடைபெற்றுக் கொண்டு தங்களுடைய மாளிகைக்கு போனதும் உல்லாச ருக்குமணியின் அறையை போய் பார்த்தான். அவளோ மறுபடியும் சுரங்க வழியாக திரும்பி தன்னுடைய அறையில் படுத்துக் கொண்டு இருந்தாள். அறையில் அவளை பார்த்ததும் நவகோடி குடும்பத்தினருக்கு உண்டான சந்தேகம் நீங்கிவிட்டது. தங்கள் மகளுக்கும் ரத்தின வியாபாரியின் மனைவிக்கும் உள்ள உருவ ஒற்றுமை தற்செயலானது என்று எண்ணினார்கள். ஒரு சில நாட்கள் கழித்து ரத்தின வியாபாரி நவகோடி நாராயணன் செட்டியிடம் வந்து மறுநாள் காலையில் மனைவியுடன் சொந்த ஊருக்கு திரும்பி போவதாகவும் அவர் வந்து தன்னுடைய மாளிகையை ஒப்புக்கொள்ளும்படியும் கூறினான். ரத்தின வியாபாரியையும் அவன் மனைவியையும் நவகோடி நாராயணன் செட்டியும் அவன் மனைவியும் வந்து அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தனர். உல்லாச ருக்குமணியுடன் தந்திரலோகன் கடற்கரைக்கு வந்தான். தந்திரலோகன் மனதிற்குள் நினைத்ததும் அண்டரப்பச்சிகள் அங்கு வந்து சேர்ந்தன. உடனே இருவரும் அவற்றின் மீது அமர்ந்து கோவிலுக்கு அருகில் வந்து இறங்கி பட்சிகளுக்கு நன்றி கூறி விடை கொடுத்து அனுப்பினார்கள். இருவரும் கோவிலுக்குள் சென்றனர். மதனமோகன் அப்பொழுதும் கூட அந்த சிலையின் முன்னே நின்று கொண்டிருப்பதைக் கண்டான். உடனே உல்லாச ருக்குமணியை அவனிடம் அனுப்பி மலர்ச்செண்டை கொடுத்துவிட்டு தான் இறந்து விட்டதாக தெரிவிக்கும்படி சொன்னான் தந்திரலோகன். சிலையின் முன் நின்று கொண்டிருந்த அரசகுமாரன் மதனமோகனிடம் உல்லாச ருக்குமணி சென்று மலர்ச்செண்டை கொடுத்தாள். சிலையே உயிர் பெற்று தன்னிடம் மலர்ச்செண்டை அளிப்பதாக நினைத்த மதனமோகன் வியப்பு மேலிட அவளையும் சிலையையும் மாறி மாறி பார்த்து பூரித்தான். தன்னிடம் மலர்ச்செண்டை கொடுத்தது சிலை அல்ல, உயிரோடு உள்ள பெண்தான் என்பதை உணர்ந்ததும் அவளை பார்த்து என்னுடைய நண்பன் எங்கே என்று கேட்டான். தந்திரலோகன் சொல்லிக் கொடுத்தபடி அவர் இறந்து விட்டார் என்றாள் உல்லாச ருக்குமணி. தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் மதனமோகன் பல நாட்களாக தான் காண வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சிலை போன்ற சித்திரப்பாவை தன் எதிரே நிற்பதையும் மறந்தான். தன் நண்பன் இறந்த பின் தான் உயிரோடு இருக்க விரும்பாமல் தன்னுடைய உடைவாளை எடுத்து உடனே மார்பில் பாய்ச்சி உயிர் துறந்தான். அதை கண்ட உல்லாச ருக்குமணி யாரை காண்பதற்காக தன் பெற்றோரை பிரிந்து வந்தாளோ அவரே இறந்துவிட்ட பிறகு இனி தான் வாழ விரும்பாமல் அந்த வாளையை எடுத்து தானும் தற்கொலை செய்து கொண்டாள். மதனமோகனை காணப்போய் வெகுநேரமாகியும் அவள் திரும்பி வராததைக் கண்ட தந்திரலோகன் வடக்கு பகுதிக்கு சென்றான். அங்கே தன்னுடைய நண்பனும் அவனுடைய சித்திரப்பாவையான உல்லாச ருக்குமணியும் ஆண்டு கிடப்பதைக் கண்டு உடனே தானும் தற்கொலை செய்து கொண்டான். சிறிது நேரத்தில் அந்த வழியாக வந்த கோவில் பூசாரி அவர்கள் மூவரும் இறந்து கிடப்பதை பார்த்து பதைபதைத்து அப்பொழுதே தன் உயிரையும் அவன் போக்கிக் கொண்டான். மறுநாள் காலையில் கோவிலுக்கு வந்தவர்கள் மாண்டு கிடந்த நால்வரையும் பார்த்தனர். சுற்றிலும் உள்ளவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பினர். ஊர் மக்கள் அனைவரும் கோவிலில் வந்து கூடிவிட்டனர். அங்கே இறந்து கிடந்த நால்வரும் உயிர் பெற்று எழ என்ன செய்யலாம் என்று யோசித்தனர். அவர்களுக்கு உயிரளிக்கும்படி எல்லோரும் இறைவனை வேண்டிக் கொள்வோம். நம் வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவன் அவர்களை உயிர் பெறச் செய்யவில்லையானால் நாம் எல்லோருமே தற்கொலை செய்து கொள்வோம் என்று ஒருமனதாக தீர்மானித்தனர் ஊர் மக்கள். அந்த தீர்மானத்தின்படி அனைவரும் ஒருமனதாக இறைவனை வேண்டிக் கொண்டனர். இறைவன் உடனே அவர்கள் எதிரில் தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். இங்கே இறந்துவிட்ட நால்வரும் உயிர் பெற்று எழுந்திருக்க வேண்டும், அதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று எல்லோரும் கேட்டனர். அவ்வாறே ஆகுக என்று இறைவன் கூறி நால்வரையும் உயிர் பெற்று எழச் செய்துவிட்டு அவர் மறைந்தார். நால்வரும் உடனே உயிர் பெற்று எழுந்து விட்டனர். பிறகு அரசகுமாரன் மதனமோகனும் அமைச்சர் குமாரன் தந்திரலோகனும் உல்லாச ருக்குமணியை அழைத்து கொண்டு தங்கள் நாட்டிற்கு சென்றனர். அங்கு மதனமோகன் உல்லாச ருக்குமணி இருவருக்கும் திருமணம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அமைச்சர் குமாரன் தந்திரலோகன் தன் மனதிற்கு இனிய பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டான். எல்லோரும் இன்பமாய் வாழ்ந்தனர். இதுவரை நான் சொல்லிய கதையில் இந்த நால்வரில் யாருடைய உயிர் தியாகம் சிறந்தது என்று திரைச்சீலை கேட்டது. விக்ரமாதித்தன் பதில் சொல்வதற்கு சிறிது நேரம் யோசித்தான். பிறகு தான் சொல்லக்கூடிய பதில் தவறாக இருந்தால்தான் பேசாமடந்தை ஏதேனும் பேசுவாள் என்று கருதி அமைச்சர் குமாரனே சிறந்த தியாகம் புரிந்தவன் என்று கூறினான். அவன் சொல்லி முடித்ததுதான் தாமதம். பேசாமடந்தை பளிச்சென்று சொன்னாள். கோவில் பூசாரியே சிறந்த தியாகி என்று கூறினாள். தான் கருதியபடியே பேசாமடந்தை பேசியதைக் கண்ட விக்ரமாதித்தன் கதையும் ஒன்று பேச்சும் ஒன்று என்று சொன்னான்.
பேசாமடந்தை மறுபடியும் பேசாமல் இருந்ததைக் கண்ட விக்ரமாதித்தன் திரைச்சீலையில் புகுந்துள்ள வேதாளத்திடம் பேசாமடந்தை அணிந்துள்ள ரவிக்கையில் புகுந்து கொள்ளுமாறு ரகசியமாக கூறிவிட்டு, ஏ ரவிக்கையே, நீயும் ஒரு கதை சொல்கிறாயா என்று கேட்டான். அதை கேட்டதும் ரவிக்கை என்னால் பேசவே இயலாமல் இறுக்கமாக கட்டப்பட்டு இருக்கும் போது எப்படி நான் கதை சொல்ல முடியும் என்றது. பேசாமடந்தை தான் அணிந்திருந்த ரவிக்கை பேசியதைக் கண்டு திடுக்கிட்டு ரவிக்கையை கழற்றி எறிந்தாள். அது அவளுக்கும் விக்ரமாதித்தனுக்கும் மத்தியில் விழுந்தது. ரவிக்கை கதை சொல்லத் தொடங்கியது. ரவிக்கை சொன்ன கதை அரசகுமாரியை கைவிட்ட மந்திரிகுமாரன். மதிவாணன் என்னும் அரசன் ரங்கநாதபுரம் என்னும் நகரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு மோகனாங்கி என்ற பெண் இருந்தாள். அமைச்சர் கர்ணவண்ணனுக்கு மதிவல்லபன் என்ற மகன் இருந்தான். அரசகுமாரி மோகனாங்கியும் அமைச்சர் குமாரன் மதிவல்லபனும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக படித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். மோகனாங்கி பருவம் எய்தியதும் மதிவல்லபனுடன் பழகுவதையும் விளையாடுவதையும் நிறுத்திவிட்டாள் என்றாலும் சிறுவயது முதல் ஏற்பட்டிருந்த பழக்கம் காதலாக மாறியது. ஆகையால் அவனை காண ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாள் அரசகுமாரி. தனக்குள்ள கட்டுக்காவலை மீறி எப்படியாவது மதிவல்லபனை சந்திக்க எண்ணினாள். பிறகு மிகவும் நம்பிக்கைக்கு உரிய தோழி ஒருத்தியை அழைத்து, மதிவல்லவனை பார்க்காவிட்டால் என் உயிர் போய்விடும். ஆகையால் இரவு ஊர் அடங்கியதும் நீ மதிவல்லவனிடம் சென்று என் எண்ணத்தை கூறி ரகசியமாக என்னுடைய அறைக்கு அழைத்து வா என்றாள். அரசகுமாரியின் காதல் உணர்வை அறிந்த தோழி அன்று இரவு மதிவல்லவனை கண்டு விவரம் கூறி அரசகுமாரியின் அறைக்கு அவனை கூட்டி வந்தாள். அரசகுமாரியின் அறையில் மதிவல்லவன் உல்லாசமாக உரையாடி சுகித்து அன்று இரவை கழித்தான். விடியும் முன் எழுந்து யார் கண்ணிலும் படாமல் மதிவல்லவன் தன் வீட்டிற்கு போய் சேர்ந்தான். இப்படியாக இரவில் நாள்தோறும் மதிவல்லவன் அரசகுமாரியின் அறைக்கு வருவதும் விடியற்காலையில் எழுந்து தன் வீட்டிற்கு போவதுமாக சில காலம் கழிந்தது. 4 மாதங்கள் ஆயிற்று. அரசகுமாரி கர்ப்பம் தரித்தாள். விளையாட்டு விபரீதமாகிவிட்டதே என இருவரும் கவலை அடைந்தனர். மேலும் 2 மாதங்கள் ஓடின. இனியும் மறைத்து வைத்துக் கொள்ள இயலாது என்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது. மதிவல்லவனும் மோகனாங்கியும் என்ன செய்வது என்று கவலையுற்றனர். அரசனுக்கு தெரிந்தால் இருவர் உயிருக்கும் ஆபத்து உண்டாகும் என்று கருதி ஊரை விட்டு ஓடிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தனர். இரவு எவருக்கும் தெரியாமல் இருவரும் ஊரை விட்டு புறப்பட்டனர். எங்கே போவது? கால் போன போக்கில் நடந்து சென்றனர். அப்படியே 3 மாதங்கள் நடந்து கோதாபுரி என்ற நகரத்தை அடைந்தனர். அப்பொழுது அரசகுமாரிக்கு 9 மாதங்கள். நகரத்தை அடுத்து இருந்த விடுதியில் இருவரும் தங்கினர். சில நாட்களுக்கு பிறகு அரசகுமாரிக்கு பிரசவ வேதனை உண்டாயிற்று. மதிவல்லவன் மருத்துவச்சியை கூட்டி வருவதற்கு நகரத்திற்குள் சென்றான். வெயில் கொடுமை தாங்காமல் சற்று இளைப்பாறுவதற்காக ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்தான். அந்த வீட்டுக்காரி தாசி சுந்தரி வெளியே வந்து பார்த்தாள். திண்ணையில் உட்கார்ந்திருந்த மதிவல்லவனின் இளமையும் அழகும் அவளை கவர்ந்தது. அன்பரே, தாங்கள் யார்? இந்த வெயிலில் வந்த காரணம் என்ன என விசாரித்தாள். என் மனைவி பிரசவ வேதனைப்படுகிறாள். மருத்துவச்சியை கூட்டி போக வந்தேன். களைப்பால் இங்கே உட்கார்ந்தேன் என்றான் மதிவல்லவன். நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்கள். மருத்துவச்சியை கூட்டி வரச் செய்து நான் அனுப்புகிறேன் என்று கூறி அவனை வரவேற்று உபசரித்தாள். அவனும் ஆறுதல் அடைந்து உள்ளே போய் உட்கார்ந்தான். அவன் முன் வெற்றிலை தட்டு ஒன்றை கொண்டு வந்து வைத்தாள் தாசி சுந்தரி. வெற்றிலை தட்டிலிருந்து வெற்றிலையை எடுத்து போட்டுக்கொண்டு அவளோடு பேசிக் கொண்டிருந்தான். உடனே அவன் உருவம் மாறி எருமை மாடாக மாறிவிட்டான். எருமையை இழுத்து கொண்டு போய் கட்டுத்தறியில் கட்டிவிட்டாள் தாசி சுந்தரி. பிறகு அன்று இரவு அவனை மீண்டும் மனித உருவாகச் செய்து உறவாடி மகிழ்ந்தாள். விடிந்ததும் முன்போலவே எருமையாக்கி கட்டுத்தறியில் கட்டி வைத்தாள். மதிவல்லவனிடம் தாசி சொன்னபடி மருத்துவச்சியை கூட்டி வரச் சொல்லவோ அவளை அனுப்பி வைக்கவோ இல்லை. விடுதியில் ஆதரவற்ற நிலையில் விடப்பட்ட அரசகுமாரி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றாள். இனி என்ன செய்வது, எங்கே போவது என்று அவளுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. தெரியாத ஊரில் யாருடைய உதவியை எதிர்பார்க்க முடியும்? அரசகுமாரி மிகவும் வருத்தத்தோடு காணாமல் போன மதிவல்லவனை தேடினாள். எங்குமே அவன் காணப்படவில்லை. அந்த நகரத்து அரசன் தர்மாங்கதனிடம் போய் தன் நிலையை கூறி தன் கணவனை தேடித் தரும்படி வேண்டிக் கொண்டாள். அமைச்சன் நீதிநெறியினை அழைத்து கலந்தாலோசித்து நகரம் எங்கும் ஆட்களை அனுப்பி மதிவல்லவனை தேடி அழைத்து வரும்படி உத்தரவிட்டான் அரசன். தேடிச் சென்ற ஆட்கள் திரும்பி வந்து அவன் எங்குமே காணப்படவில்லை என்ற செய்தியை தெரிவித்தனர். அரசன் முயற்சி எடுத்தும் கூட தன் கணவனை கண்டுபிடிக்க இயலாமையால் அரசகுமாரி உயிர் வாழ விரும்பவில்லை. தான் நெருப்பில் விழுந்து இறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு அரசனை கேட்டுக்கொண்டாள் அரசகுமாரி. அரசனும் முறைப்படி தீக்குழி வெட்டும்படி சொல்லி அந்த செய்தியை நகரமெங்கும் பறையறிந்து தெரிவிக்கச் செய்தான். குறிப்பிட்ட நேரத்தில் மோகனாங்கி நெருப்பில் விழப்போவதை காண நகர மக்கள் திரண்டு வந்தனர். அந்த கூட்டத்தில் தாசி சுந்தரியும் மதிவல்லவனும் இருந்தனர்.
யாரோ ஒரு பெண் நெருப்பில் விழப்போகிறாள் என்று மட்டும் மதிவல்லவனுக்கு தெரியுமே தவிர தன் மனைவி மோகனாங்கிதான் அவள் என்பது அவனுக்கு தெரியாது. தான் பெற்றெடுத்த பச்சிளம் குழந்தையை கையில் ஏந்தி அரசகுமாரி மோகனாங்கி தீக்குழியை வலம் வந்து அதில் விழும்போதுதான் மதிவல்லவன் அவளை பார்த்தான். அவள் மோகனாங்கி என்று அவனுக்கு தெரிந்ததும் ஓடிப்போய் அவளை தடுக்கும் முன் அந்த நெருப்பு குழிக்குள் குழந்தையுடன் விழுந்து விட்டாள். அரசகுமாரியான தன் மனைவி நெருப்பில் விழுந்து மாண்டதைக் கண்ட மதிவல்லவன் வருந்தி உடனே அந்த நெருப்பில் அவனும் விழுந்து இறந்தான். தாசி சுந்தரியும் இனி வாழ்வது பயனற்றது என்று எண்ணி அவளும் நெருப்பில் விழுந்து மாண்டாள். தான் ஆட்சி புரியும் தன்னகரத்தில் தாசி வீட்டில் இருந்த மதிவல்லவனை கண்டுபிடிக்க இயலாத தவறுதலால் அல்லவா இந்த 4 உயிர்களும் போய்விட்டன என்று உணர்ந்த அமைச்சன் நீதிநெறியன் மிக வருந்தி அந்த நெருப்பில் விழுந்து உயிர் துறந்தான். அரசன் தர்மாங்கதன் நீதி வலுவாது ஆட்சி செய்து வந்த தன் நாட்டில் அநியாயமாக 5 உயிர்கள் போனதைக் கண்டு கலங்கி காளை கோவிலுக்கு சென்று வணங்கினான். தாயே, அநியாயமாக 5 உயிர்கள் போய்விட்டன. அவர்கள் 5வரும் உன் அருளால் உயிர் பெற்று எழ வேண்டும். அதற்கு நீ அருள் புரிய வேண்டும். இல்லாவிட்டால் நானும் உன் சந்நிதியில் என்னை பலியிட்டுக் கொள்கிறேன் என்று கூறி உடைவாளை கையில் எடுத்தான். அரசனுடைய உறுதியையும் நேர்மையையும் கண்டு காளியம்மன் புன்னகையோடு அவன் முன் தோன்றி, அரசனே, உன் உறுதியை கண்டு மெச்சினோம். உன் வேண்டுகோளின்படி இறந்து போன 5வரும் உயிர் பெற்று எழுந்திருப்பார்கள் என்று அருளி மறைந்தாள். 5வரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். நெருப்பில் விழுந்த இந்த 5வரில் தியாக உள்ளம் படைத்தவர் யார் என்று ரவிக்கை கேட்டது. முன்னர் திரைச்சீலை கேட்டபோது வேண்டும் என்றே தவறாக பதில் சொன்னதைப் போலவே இப்பொழுதும் விக்ரமாதித்தன் தவறுதலாக தாசி சுந்தரியே தியாக உள்ளம் கொண்டவள் என்றான். கதையை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்த பேசாமடந்தை ஆர்வம் மிகுதியினால் அமைச்சன் நீதிநெறியனே தியாக உள்ளம் கொண்டவன் என்று கூறிவிட்டாள். இத்துடன் 2 வார்த்தைகள் பேசிவிட்டதை அவள் உணரவே இல்லை. ஆனால் விக்ரமாதித்தனோ கதையும் 2 பேச்சும் 2 என்று எண்ணிக்கொண்டான். பேசாமடந்தை இன்னும் ஒரே ஒரு வார்த்தை பேசிவிட்டால் போதும் என்று எண்ணினான் விக்ரமாதித்தன். ஆகையால் அவளுடைய தாவணியில் போய் புகுந்து கொள்ளும்படி வேதாளத்திடம் கூறினான். பின்னர் பேசாமடந்தையின் தாவணியை பார்த்து, ஏ பட்டுத் தாவணியே, நீயும் ஒரு கதை சொல் என்றான் விக்ரமாதித்தன். அதை கேட்டதும் பேசாமடந்தையின் தாவணி, பேசாமடந்தை என்னை சுற்றி வளைத்து போர்த்தி கொண்டிருக்கும் போது நான் கதை எப்படி சொல்ல முடியும் என்றது. பேசாமடந்தை தன்னுடைய தாவணி பேசுவதைக் கண்டதும் பதைத்து அதை எடுத்து எறிந்தாள். தாவணி அவளுக்கும் விக்ரமாதித்தனுக்கும் மத்தியில் போய் விழுந்தது. தாவணி கதை சொல்லத் தொடங்கியது. கோபால மகிபன் என்னும் அரசன் குந்தலம் என்னும் நகரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு கோலாகலன் என்ற அமைச்சன் இருந்தான். குந்தல நகரத்தை அடுத்து மதகிபுரம் என்ற சிற்றூர் இருந்தது. அதிலே சுந்தரம் என்ற திருடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 4 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் 4வரையும் தன்னுடைய தொழிலான திருட்டுத் தொழிலையே பழக்கி வந்தான். அவர்களை முழு திருடன், முக்கால் திருடன், அரை திருடன், கால் திருடன் என்று பெயர் வைத்து அவர்களின் தந்தை அழைப்பான். தன் புதல்வர்கள் திருட்டுத் தொழிலை திறமையாக கற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதை அறிய முற்பட்டான். ஒரு நாள் தன்னுடைய கடைசி மகன் கால் திருடன் என்பவனை கூப்பிட்டு, இன்று நகரத்திற்கு போய் மாலை வேளைக்குள் உன்னால் முடிந்தவரை பொருட்களை திருடிக் கொண்டு வா என்று கூறி அனுப்பினான். திருடுவதற்காக தந்தை சொல்படி அவன் நகரத்திற்கு சென்றான். ஒட்டுச்சில் ஒன்றை எடுத்து மேல் துண்டின் முனையில் முடிந்து கொண்டு சவரத் தொழிலாளியிடம் போய் சவரம் செய்து கொண்டு ₹1 சில்லறை இருக்கிறதா என்று கேட்டான். அவன் இல்லை என்று கூறினான். அப்படியானால் உன் மகனை என்னுடன் அனுப்பு, சில்லறை மாற்றி அவனிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றான் கால் திருடன். சவரத் தொழிலாளி தன்னுடைய 6 வயது மகனை அவனுடன் அனுப்பினான். கால் திருடன் சிறுவனை கூட்டிக் கொண்டு ஒரு துணிக்கடைக்கு சென்றான். அங்கே விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளை காண்பிக்க சொல்லி தனக்கு விருப்பமானவற்றை எடுத்துக்கொண்டு, அருகில் உள்ள விடுதியில் என்னுடைய மனைவியும் உறவினர்களும் தங்கியுள்ளனர், அவர்களிடம் காண்பித்து வேண்டியதை எடுத்துக்கொண்டு அதற்கான தொகையை கொடுத்து அனுப்புகிறேன். உங்கள் கடைப்பையன் ஒருவனிடம் இந்த துணி மூட்டையை கொடுத்து அனுப்புங்கள் என்றான். பையன் ஒருவரும் இல்லையே என்று இழுத்தான் துணிக்கடைக்காரன். அப்படியானால் என்னுடைய பையனை இங்கே விட்டு போகிறேன், பிறகு வந்து ரூபாயை கொடுத்து விட்டு இவனை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்றான் கால் திருடன். பையனை இங்கே விட்டு போகும்போது சரக்கு எங்கும் போய்விடாது என்ற நம்பிக்கையில் துணிக்கடைக்காரன் அதற்கு சம்மதித்தான். துணி மூட்டையை எடுத்துக்கொண்டு வந்து தன் தகப்பனிடம் காண்பித்தான் கால் திருடன். தன் மகனுடைய திறமையை பாராட்டினான் தந்தை. துணி மூட்டையை எடுத்துச் சென்றவன் வெகு நேரமாகியும் திரும்பி வராததை கண்ட துணிக்கடைக்காரன் சிறுவனிடம், உன் அப்பா எங்கே என்று கேட்டான். அப்பா சவரம் செய்து கொண்டிருக்கிறார் என்றான் சிறுவன். சிறுவன் தன்னை ஏளனம் செய்கிறான் என்று நினைத்த துணிக்கடைக்காரன் அவனை பிடித்து தூணில் கட்டி வைத்தான். சிறுவனும் அழுது கொண்டிருந்தான். தன் மகன் போய் வெகு நேரமாகியும் திரும்பி வராததால் சவரத் தொழிலாளி மகனை தேடி கடை தெருவுக்கு வந்தான்.
துணிக்கடையில் தன் மகன் கட்டப்பட்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்த சவரத் தொழிலாளி துணிக்கடைக்காரனுடன் சண்டைக்கு போனான். துணிக்கடைக்காரன் யோசித்தான். சிறுவனை தேடி வந்திருப்பவன் துணிகளை எடுத்துக்கொண்டு போனவனுடைய கூட்டாளி போல இருக்கிறது என்று கருதி அவனை அரசனிடம் கூட்டிக் கொண்டு போனான். இருவரும் நடந்த விவரத்தை கூறினார்கள். அரசன் உண்மையை அறிந்தான். சிறுவனை அவன் தந்தையுடன் அனுப்பி வைத்தான். திருடனை கண்டுபிடித்து துணிகளை மீட்டுக் கொடுப்பதாக கூறி துணிக்கடைக்காரனையும் அனுப்பி வைத்தான் அரசன். பிறகு அரசன் தலையாரியை கூப்பிட்டு, நாளை காலைக்குள் திருடனை கண்டுபிடித்து கொண்டு வா, இல்லையானால் உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்று உத்தரவிட்டான். தன் கடைசி மகன் கால் திருடன் திறமையாக திருடிக் கொண்டு வந்ததில் மகிழ்ந்த தகப்பன் சுந்தரம் அரை திருடன் திறமையையும் அறிய எண்ணி அவனை கூப்பிட்டு, இன்று பொழுது விடுவதற்குள் உன்னுடைய திறமையை காட்டி திருடிக் கொண்டு வா என்று கூறி அவனை அனுப்பி வைத்தான். அரை திருடன் நகரத்திற்கு சென்று, இன்று இங்கே நிகழ்ந்த முக்கிய செய்தி என்ன என்று சிலரை கேட்டான். பகலில் திருடன் ஒருவன் வந்து சவரத் தொழிலாளியையும் துணிக்கடைக்காரனையும் ஏமாற்றி சென்றதை கூறினார்கள். மேலும் அந்த திருடனை கண்டுபிடித்து கொண்டு வராவிடில் தலையாரி தண்டிக்கப்படுவார் என்ற அரசனுடைய உத்தரவையும் சொன்னார்கள். பிறகு அரை திருடன் ஒருவனை சந்தித்து தலையாரியின் குடும்ப வரலாற்றை விசாரித்தான். தலையாரியின் மருமகன் சிறுவயதிலேயே காணாமல் போய்விட்டதாக அவன் சொன்னான். பின்னர் ஒரு துணிக்கடைக்கு போய் துணி வகைகளை வாங்கிக் கொண்டு தலையாரி வீட்டுக்கு சென்றான் அரை திருடன். சிறுவயதில் காணாமல் போன மருமகன் தானே என்று கூறி தலையாரியை நம்பும்படி செய்து அங்கே தங்கி அவனுடன் பேசிக் கொண்டிருந்தான் அரை திருடன். இரவு உணவுக்கு பிறகு தலையாரி அவசரமாக புறப்பட தயாரானான். அப்பொழுது, என்ன மாமா இவ்வளவு அவசரம், இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாமே என்றான் அரை திருடன். தலையாரி அரசன் போட்ட உத்தரவை கூறி அந்த திருடனை பிடிக்க போக வேண்டும் என்று கூறினான். நானும் உங்களோடு வருகிறேன், ஊரையும் பார்த்தது போல் இருக்கும், உங்கள் காரியத்திற்கும் துணையாக இருக்கும் என்றான் அரை திருடன். தலையாரி மகிழ்ச்சியோடு அவனை தன்னோடு அழைத்துச் சென்றான். இருவரும் ஊரை சுற்றி வருகையில் ஓர் இடத்தில் தொழுமரம் ஒன்று இருப்பதை கண்ட அரை திருடன், இது என்ன மாமா என்று கேட்டான் தலையாரியிடம். சிறுவயதிலேயே ஊரை விட்டு சென்ற மருமகனுக்கு தொழுமரத்தை பற்றிய விவரத்தை கூறினான் தலையாரி. அப்படியா மாமா, என்னை தொழுமரத்தில் கட்டி ஆப்பு அடித்து விடுங்கள், அது எப்படி இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் அரை திருடன். வா போகலாம், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று மருமகனை கூப்பிட்டான் தலையாரி. மாமா, நான் வரமாட்டேன், என்னை தொழுமரத்தில் கட்ட முடியாது என்றால் நீங்கள் மரத்தின் அருகில் நில்லுங்கள், நான் உங்களை கட்டி ஆப்பு அடித்து பார்க்கிறேன் என்றான் அரை திருடன். மருமகனின் பிடிவாதமான ஆசையை கண்டு அப்பாவி தலையாரி தொழுமரத்தில் நின்று கொண்டு எப்படி ஆப்பு அடிக்க வேண்டும் என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான். உடனே அரை திருடன் ஆப்பை இறுக்க அடித்துவிட்டு அதை எடுக்க முடியாதவன் போல், இது என்ன மாமா, ஆபத்தாக போய்விட்டதே, ஆப்பை எடுக்க முடியவில்லையே, வீட்டுக்கு போய் கொட்டாப்புளியை எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தலையாரின் வீட்டிற்கு சென்றான் அரை திருடன். தலையாரியின் மனைவியிடம் போய், அரசன் ஏதோ கோபத்தினால் மாமாவை தொழுமரத்தில் கட்டி வைத்திருக்கிறான், இன்னும் சிறிது நேரத்தில் அரசனுடைய காவலர்கள் வீட்டில் உள்ள நகைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போவதற்காக வருவார்களாம், ஆகையால் நகைகளை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி கொடுங்கள், நான் போய் அதை பத்திரமாக வைத்து விட்டு வருகிறேன் என்றான் அரை திருடன். தலையாரியின் மனைவியும் மகளும் அவன் சொன்னதை உண்மை என்று நம்பி எல்லா நகைகளையும் மூட்டை கட்டி அவனிடம் கொடுத்தார்கள். நகை மூட்டையை பெற்றுக்கொண்ட அரை திருடன் விரைவாக தன் தந்தையிடம் வந்து தன் திறமையை கூறினான். தந்தை மகிழ்ந்தான். மறுநாள் காலையில் தலையாரி தொழுவில் மாட்டிக்கொண்டிருக்கும் செய்தியை அறிந்த அரசன் அவனை கொண்டு வரும்படி உத்தரவிட்டான். தலையாரி அரசு சபைக்கு வந்து தலை குனிந்து நின்றான். திருடன் தன்னை எப்படி ஏமாற்றினான் என்ற விவரத்தை அவன் கூறினான். அதை கேட்ட அமைச்சன் தலையாரியை கண்டித்து, உன்னை போன்ற ஏமாந்த சோனகிரிகளை எல்லாம் தலையாரியாக வைத்திருந்தால் இப்படித்தான் நடக்கும். இன்று இரவு நான் போய் திருடனை பிடிக்காவிட்டால் நான் அமைச்சர் பதவியை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று தெரிவித்தான். அமைச்சனின் அறிவிப்பு நகர் முழுவதும் பரவியது. திருடன் சுந்தரம் தன்னுடைய மகன் முக்கால் திருடனை கூப்பிட்டு, இன்று இரவு உன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்றான். முக்கால் திருடன் உடனே நகரத்திற்கு சென்றான். நகரம் முழுவதிலும் அமைச்சனின் அறிவிப்பை பற்றியே மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை அறிந்தான். பிறகு அமைச்சனின் அந்தரங்க வாழ்க்கையை பற்றி தனியாக ஒருவனிடம் விசாரித்தான். அவன் கூறியதன் மூலம் அமைச்சனுக்கு முன்னாங்கொத்து மீனாள் என்னும் விளைமகள் ஒருத்தியுடன் உறவு இருப்பது தெரிய வந்தது. பிறகு ஒரு கடைக்கு சென்று உயர்ந்த ரக ஆடை ஆபரணங்களை வாங்கி அமைச்சனைப் போல் உடையணிந்து இருள் சூழ்ந்த நேரத்தில் விளைமகள் மீரா வீட்டிற்கு சென்றான். வழக்கம் போல் வரும் நேரத்திற்கு முன்னரே இன்று சீக்கிரமாக வந்ததற்கு காரணம் என்னவென்று கேட்டாள் விளைமகள். சில நாட்களாக நகரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் திருட்டுக்களை பற்றி நீ கேள்விப்பட்டதில்லையா? அந்த திருடன் இன்று என்னை போல் வேடம் தெரித்து இங்கே வரப்போவதாக தகவல் எனக்கு கிடைத்தது. ஆகையினால் அவன் வருவதற்கு முன் இங்கு வந்தேன். ஒரு தடியையும் கயிற்றையும் எடுத்து தயாராக வைத்திரு.
அந்த திருடன் வந்ததும் அவனை கட்டி இழுத்து கொண்டு போக வேண்டும் என்றான் அமைச்சன் வேடத்தில் இருந்த முக்கால் திருடன். அவளும் அவன் சொன்னபடியே தடியையும் கயிற்றையும் எடுத்து தயாராக வைத்தாள். அமைச்சன் திருடனை பிடிப்பதற்காக இரவு புறப்பட்டான். தன்னுடன் வந்தவர்களை வெவ்வேறு திசைக்கு அனுப்பிவிட்டு அவன் விளைமகள் மீரா வீட்டிற்கு போனான். அவனை கண்டவுடனே அமைச்சன் வேடத்தில் இருந்த முக்கால் திருடன் தயாராக வைத்திருந்த தடியால் அமைச்சன் உணர்வு இழக்கும்படி அடித்து கயிற்றால் கட்டிவிட்டான். அதன்பின் அமைச்சன் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு விளைமகள் மீராவையும் ஏமாற்றிவிட்டு தன் தகப்பனிடம் போய் தன்னுடைய திறமையை கூறினான். அமைச்சன் கோலாகலன் திருடனால் அடிபட்டு ஏமாற்றப்பட்டு விளைமகள் வீட்டில் கட்டுண்டு கிடக்கும் செய்தி நகரம் முழுவதும் பரவியது. அரசன் அதை கேள்வியுற்றதும் மிகுந்த கோபம் கொண்டான். இன்று இரவு அந்த திருடனை நான் பிடிக்காவிட்டால் அரச பதவிக்கே நான் தகுதியற்றவன் என்று கூறி இரவு தானே புறப்படுவதாக தெரிவித்தான். திருடன் சுந்தரம் தன்னுடைய மூத்த மகனான முழு திருடனை கூப்பிட்டு, இன்று உன் திறமையை காட்டி திருடிக் கொண்டு வா என்று கூறி அவனை அனுப்பினான். முழு திருடன் நகரத்திற்கு சென்றான். அரசனே திருடனை கண்டுபிடிக்கப் போகும் செய்தியை கேள்வியுற்றான். கோமுட்டியை போல் வேடம் தரித்து வெற்றிலைப்பாக்கு, புகையிலை, பீடி சுருட்டு விற்பவனைப் போல ஊருக்கு வெளியே ஓர் இடத்தில் உட்கார்ந்து இருந்தான். 40 காவலருடன் அரசன் திருடனை பிடிப்பதற்காக இரவு புறப்பட்டான். நகரம் முழுவதும் சுற்றியும் திருடன் எங்குமே அகப்படவில்லை. ஆகவே ஊருக்கு வெளியே போய் நின்று பார்த்தார்கள். அந்த இரவில் ஒருவன் வெற்றிலைப்பாக்கு, புகையிலை விற்பனை செய்வதை பார்த்து வியப்படைந்த அரசன் அவனை அணுகி, இந்த நடு இரவில் இங்கு யார் வந்து உன்னிடம் வெற்றிலைப்பாக்கு வாங்குகிறார்கள் என்று கேட்டான். வெற்றிலைப்பாக்கு வாங்குவதற்காக திருடர்கள் பலர் இங்கே வருவது வழக்கம். கடந்த 3 நாட்களாக இங்கே வந்து வாங்கி கொண்டு போனார்கள். இன்று இரவு அரசனை கொள்ளை அடிப்பதற்காக ஒரு திருடன் வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறான். அவன் வந்தால் ஏதாவது வாங்குவான் என்றுதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் என்றான் கோமுட்டு வேடத்தில் இருந்த திருடன். அவன் வந்ததும் பிடித்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றான் அரசன். அப்படியே செய்கிறேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு பேரும் இங்கு இருந்தால் திருடன் இங்கே வரமாட்டான். மற்றவர்களை எல்லாம் தூர அனுப்பிவிட்டு நீங்கள் மட்டும் இங்கே இருங்கள். அவன் வந்ததும் பிடித்து கொள்ளலாம் என்றான் கோமுட்டி வேடத்தில் இருந்த திருடன். அவன் சொன்னதும் சரியான யோசனையை என்று அரசன் ஏற்றுக்கொண்டு காவலர்களை நாலா பக்கங்களிலும் போய் பதுங்கி இருக்கும்படி சொன்னான். அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு அரசனை பார்த்து, என்னை தவிர வேற்று மனிதர்கள் யார் இருந்தாலும் திருடன் வரமாட்டான். ஆகையால் அவன் கண்களுக்கு தெரியாமல் உங்கள் ஆடை ஆபரணங்களை கலற்றிவிட்டு இந்த சாக்குக்குள் புகுந்து கொள்ளுங்கள். அவன் வந்ததும் நீங்கள் வெளியே வந்து பிடித்து கொள்ளலாம் என்றான். அரசன் அதற்கும் ஒப்புக்கொண்டு ஆடை ஆபரணங்களை கலற்றி வைத்துக்கொண்டு சாக்குக்குள் புகுந்து கொண்டான். உடனே திருடன் சாக்கு வாயை கட்டி அதை தகத தொட்டியினால் மூடிவிட்டு ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனிடம் போய் சேர்ந்தான். தகப்பன் அவனை மிகவும் பாராட்டினான். சிறிது நேரம் கழித்து காவலர்கள் அனைவரும் அங்கே வந்து பார்த்தார்கள். அரசன் சாக்குப்பையில் கட்டப்பட்டு இருப்பதை கண்டு வருந்தி அரசனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த கதையில் கூறப்பட்டவர்களில் யார் திறமைசாலி என்று பேசாமடந்தையின் தாவணி கேட்டது. விக்ரமாதித்தன் முன்னர் 2 கதைகளில் கேட்கப்பட்டவைகளுக்கு வேண்டுமென்றே தவறுதலாக பதிலளித்தது போல இப்பொழுதும் தலையாரி, அமைச்சன், அரசன் முதலானவர்களே என்றான். உடனே பேசாமடந்தை, இல்லவே இல்லை, திருடர்களே திறமைசாலிகள் என்று கூறினாள். இதோடு பேசாமடந்தை 3 வார்த்தைகளுக்கு மேல் பேசிவிட்டாள். ஆகவே விக்ரமாதித்தன் அவளை பார்த்து, பெண்ணே பேசாமடந்தையே, உன்னுடைய அரண்மனை கோட்டைகளை கடந்து வந்து உன் தாய் கூறிய கட்டுப்பாடுகளை ஏற்று உன்னை 3 வார்த்தைகளுக்கு மேல் பேச வைத்து விட்டேன். ஆகையால் உன் வாக்குப்படி நீ என் மனைவியாக வேண்டும் என்றான். தன்னை அறியாமல் தான் பேசியதை பேசாமடந்தை அப்பொழுதுதான் உணர்ந்தாள். உடனே தன் தாயிடம் நிகழ்ந்தவற்றை கூறி விக்ரமாதித்தனை மனம் செய்து கொண்டாள். அதன்பின் விக்ரமாதித்தன் பேசாமடந்தையை அழைத்து கொண்டு பீமாபுரியிலுள்ள சத்திரத்திற்கு போய் சேர்ந்தான். பட்டியையும் வேதாளத்தையும் அங்கே இருக்கச் சொல்லி பழையபடி ஆண்டிக்கிழவன் வேடத்தோடு பேசாமடந்தையை அழைத்து கொண்டு குணவதி வீட்டுக்கு சென்றான். பேசாமடந்தையை பேச வைத்து ஆண்டிக்கிழவன் அவளை மனம் புரிந்து கொண்டு வந்துவிட்டான் என்ற செய்தியை அறிந்த அரசன் தனவதியை கூட்டி வரச் செய்து விவரத்தை சொன்னான். தன் தோல்வியை உணர்ந்த தனவதி தலை குனிந்து சபையில் நின்றாள். தனவதியே, நீ தோற்றுவிட்டாய், குணவதி வெற்றி பெற்றாள். ஆகையால் உன் சொத்துக்கள் அனைத்தும் குணவதியை சேர வேண்டும் என்றான் அரசன். தனவதியோ எதுவும் மறுத்து பேசவில்லை. ஆனால் குணவதி பெருந்தன்மையோடு தனவதியை மன்னித்து அவளுடைய சொத்துக்களை அவளே வைத்துக் கொள்ளட்டும் என்றாள். விக்ரமாதித்தன் இப்படியாக ஆண்டி வேடத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பட்டி வந்து, விக்ரமாதித்த பூபதியே, இன்றுடன் காடாறு மாதம் முடிகிறது, நம் நாட்டிற்கு புறப்பட வேண்டும் என்றான். அதை கேட்டதும் விக்ரமாதித்தன் ஆண்டி வேடத்தை களைந்து சுய உருவம் பெற்றான். அதை கண்டு அனைவரும் வியப்படைந்தனர்.
தன் வீட்டில் ஆண்டிக்கிழவனாக இருந்தவன் விக்ரமாதித்த மன்னன் என்று தெரிந்ததும் குணவதி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். பின்னர் பேசாமடந்தையையும் குணவதியையும் அழைத்துக் கொண்டு விக்ரமாதித்தன் உஜ்ஜயினி மாகாளிபுரத்திற்கு சென்றான். வழியில் 2 பிராமணர்கள் விக்ரமாதித்தனை கண்டு வணங்கினார்கள். தாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வதற்காக வைத்திருந்த 10,000 பொன்னை ஒருவன் அபகரித்துக் கொண்டு விட்டதால் எங்கள் திருமணம் தடைபட்டு விட்டது என்று கூறி பேசாமடந்தையையும் குணவதியையும் தங்களுக்கு அழித்து விடும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்கள் இருவரையும் அழித்துவிட ஒப்புக்கொண்டான். அப்பொழுது பேசாமடந்தையும் குணவதியும் யோசித்தனர். விக்ரமாதித்தனுடன் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்த தங்களுக்கு இந்த பிராமணர்கள் இடையூறாக வந்தார்களே என்று சிந்தித்தனர். குணவதி அந்த பிராமணர்களை பார்த்து, நீங்கள் இழந்த பொன்னை மீட்டு தந்தால் வேறு பெண்களை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்டாள். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். உங்கள் பொன்னை யாரிடம் இழந்தீர்கள் என்று கேட்டால் குணவதி. பிராமணர்கள் கூறத் தொடங்கினார்கள். நாராயணசாமியார் என்ற பெரியவர் இந்த ஊரில் இருந்தார். அவர் பொன், பெண், மண் ஆகிய 3 ஆசைகளையும் ஒழித்தவர். எப்பொழுதும் அவர் நாராயணா நாராயணா என்ற சொல்லை தவிர வேறு எதுவுமே அவர் சொல்வது இல்லை. நாங்கள் இருவரும் தல யாத்திரை போகும்போது எங்களிடம் இருந்த பொன்னை கொண்டு போய் அவரிடம் வைத்தோம். அப்பொழுது அவர் நாராயணா நாராயணா என்று சொன்னார். அவருடைய சீடன் ஒருவன் வந்து அந்த பொன்னை எடுத்துக்கொண்டு போனான். நாங்கள் தல யாத்திரை முடித்துக் கொண்டு திரும்பி வந்ததும் அவரிடம் போய் பொன்னை தரும்படி கேட்டோம். அதற்கும் அவர் நாராயணா நாராயணா என்றே சொல்கிறார். எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கூறினார்கள் பிராமணர்கள். அதை கேட்டதும் பேசாமடந்தை பிராமணர்களிடம், நான் போய் அந்த நாராயணசாமியிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் வந்து உங்கள் பொன்னை திருப்பித் தரும்படி கேட்க வேண்டும் என்றாள். பிறகு குணவதியிடம், நீ அங்கே வந்து கணவர் ஊரிலிருந்து வந்துவிட்டார் என்று சொல்ல வேண்டும் என்றாள். திட்டப்படி பேசாமடந்தை நாராயணசாமியார் இருந்த மடத்திற்கு சென்றாள். அவரை வணங்கி, சுவாமி, என் கணவர் அயலூர் போய் இருப்பதால் என்னுடைய விலை உயர்ந்த நகைகளை நான் வைத்துக் கொண்டிருப்பதற்கு பயமாக இருக்கிறது. அவைகளை தாங்கள் பத்திரமாக வைத்துக் கொண்டு பிறகு எனக்கு திருப்பித் தர வேண்டும் என்று கூறினாள். அதற்கு சாமியார் நாராயணா நாராயணா என்று கூறினார். அப்பொழுது பிராமணர்கள் இருவரும் அங்கே வந்து சாமியாரிடம் தாங்கள் கொடுத்திருந்த பொன்னை திருப்பித் தரும்படி கேட்டனர். அதை திருப்பிக் கொடுக்காவிட்டால் நகைகளை தன்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கும் பெண்ணுக்கு சந்தேகம் உண்டாகும் என்று எண்ணிய நாராயணசாமியார் அவர்கள் முன்னர் கொடுத்துவிட்டு போன பொன்னை உடனே திருப்பி கொடுத்து விட்டார். குணவதி அப்பொழுது அங்கு வந்து பேசாமடந்தையிடம், உனது கணவர் ஊரிலிருந்து வந்து விட்டார் என்றாள். உடனே பேசாமடந்தை, சுவாமி, என் கணவர் ஊரிலிருந்து வந்து விட்டாராம், நகைகளை என்னிடமே வைத்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டாள். பொன்னை பெற்றுக்கொண்ட பிராமணர்கள் தங்கள் ஊருக்கு போய் சேர்ந்தனர். பேசாமடந்தையும் குணவதியும் விக்ரமாதித்தனின் அந்தப்புறம் சேர்ந்து ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர். இத்தகைய ஆற்றல் மிக்க எங்கள் விக்ரமாதித்த மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்வதானால் அவருடைய ஆற்றலில் சிறிதளவாவது உமக்கு இருக்க வேண்டும் என்றது 5ஆம் படியில் இருந்த பதுமை. போஜராஜன் சிம்மாசனத்தில் அமர்தல். குறிப்பிட்ட நேரத்தில் அமைச்சர்கள் முதலானோர் சூழ மேளதாளங்கள் முழங்க போஜராஜன் சபா மண்டபத்தை அடைந்தான். அவன் முகத்தில் தெய்வீக கலை படர்ந்து ஒளி வீசியது. உள்ளத்தில் உவகை மலர்ந்தது. போஜராஜன் சிம்மாசனத்தின் அருகில் நின்று தெய்வத்தை தியானித்து வணங்கி முதல் படியில் அடியெடுத்து வைத்தான். அப்படியில் இருந்த பதுமை கையெடுத்து வணங்கி வரவேற்றது. அப்படியே ஒவ்வொரு படியிலும் அடியெடுத்து வைத்து ஏறும் பொழுது அந்த படிகளில் இருந்த பதுமைகள் அவனை வரவேற்றன. 32 படிகளையும் கடந்து பீடத்தின் அருகே நின்று சபையினரை வணங்கி சிம்மாசனத்தில் அமர்ந்தான் போஜராஜன். வாத்திய இசைகள் ஒலித்தன. வாழ்த்து ஒலிகள் முழங்கின. போஜராஜன் இந்திர சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி புரியத் தொடங்கினான். பதுமைகள் நன்றி கூறி விடைபெற்று தேவலோகம் சென்ற காட்சி பரவசம் ஊட்டியது. போஜராஜன் நாட்டு மக்களின் நலன்களில் கவனம் செலுத்தி தருமாபுரியை நீண்ட நாட்கள் ஆட்சி செலுத்தி வந்தான். நேயர்களே, 32 பதுமைகளோட கதைகள் தான் ஆரம்பிச்சது. ஆனால் இந்த புக்கில் இந்த 5 பதுமைகள் சொல்கிற கதை மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய பதுமைகள் சொன்ன கதைகள் என்னங்கிறதையும் நான் படிச்சுட்டு உங்களுக்கும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.